அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி பேப்பர் டிஸ்கஷன் பார்ப்போம். 2022 and 23 பேப்பர் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் நாங்கள் கேட் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் கேட் எக்ஸாம் ஏரியா பேப்பர் ஸ்லைட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் ஸ்லைட் ரெக்கார்டிங் ஒன்று போட இருக்குது. நான் அந்த ரெக்கார்டிங்கும் போடுறேன். அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் பேப்பர் டிஸ்கஷன் செய்யலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேப்பர் டிஸ்கஷன் வந்து நாங்கள் அன்றைக்கு பார்க்க போகிறது வந்து 2023 and 22 அந்த பேப்பர்ஸ்கள் நாங்கள் பார்த்துக்கொண்டு சரியா சரி. இப்போ 2023 இருக்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, முதலாவது வந்து இந்த ஃபைனல் பேப்பரில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொஷின் 1 and any 4 questions from the others. Each question carry 20 marks, maximum 100 marks சொல்லி. அப்போ ஒரு கொஷனுக்கான மார்க்ஸ் வந்து 20. அப்போ டோட்டலாக நாங்கள் எத்தனை கொஷின் செய்யணும்? 5 கொஷின் செய்யணும். அப்போ ஒரு கொஷனுக்கு வந்து எத்தனை நிமிஷம் இருக்குது? எங்களுக்கு 30 நிமிஷம். அப்போ அதாவது 3 hour எக்ஸாம். அப்போ ஒரு கொஷனுக்கு நாங்கள் டைம் எலோகேட்டட் பண்ணணும் 30 சொல்லி நாங்கள் எலோகேட்டட் பண்ணாலே வந்து 4 கொஷின் செஞ்சு முடிக்கலாம். திரும்ப இன்னொரு கொஷனுக்கு அகைன் 30. அப்போ 2.5 hour டோட்டலாக முடிஞ்சிடும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1/2 hour இருக்குது. சரியா? அப்போ அந்த பேலன்ஸ் 1/2 hour வந்து நாங்கள் 5 கொஷனுக்கு வந்து ஒரு 5 minutes எடுத்தாலும் கூட அங்கே வந்து 20-25 minutes போகும். ஸோ அகெயின் ரீசெக் பண்ணி போடுறதுக்கு. சரியா? ஸோ நல்லாவே எக்ஸாம் பேப்பர் செய்கிறதுக்கு டைம் காணும். சரியா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சரியா? இந்த கொஷின் எடுக்கக்குள்ள முதலாவது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, முதலாவது கொஷின் கட்டாயம் சொல்லி. அப்போ முதலாவது கொஷின் செஞ்சாலும் அடுத்தது ஏதாவது அந்த 5 கொஷனில் 4 கொஷின் செஞ்சா ஓகே. டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் இருக்கு? 6 கொஷின்ஸ் இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து கரெக்டா இருக்கணும்னு சொல்லி, அதாவது வந்து தெளிவான கையெழுத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி வந்து மார்க்ஸ் வந்து குறைப்பான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எக்ஸாம்பிள், தேவையான இடத்து வந்து வரைபடங்கள் மற்றும் உதாரணங்களை வந்து கொடுக்க சொல்லி இருக்காங்க. அதுதான் யூஸ் த சூட்டபிள் இல்ஸ்ட்ரேஷன் வரைபடங்கள் அண்ட் எக்ஸாம்பிள் வேர் நெசசரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ கொஸ்டின் 1 முதலாவது பார்ப்போம். முதலாவது கொஸ்டின் 1ல கேட்டிருக்காங்க, டு யூ அக்ரி வித் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். அப்போ டு யூ அக்ரி வித் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொன்னாலே நாங்கள் கண்டிப்பா அக்ரியோ டிஸ்அக்ரின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு முதல்ல ஒரு சொல்லிட்டு தான் அதுக்கான எக்ரினா என்னதுக்காக எக்ரி ஆகிறோம், டிஸ்அக்ரின்னு சொன்னா என்னதுக்கு நாங்க டிஸ்அக்ரி ஆகணும்னு சொல்லி சொல்றோம். அதுதான் டு யூ அக்ரி வித் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிளைன் யுவர் பேசிஸ் டு த ஆன்சர் வித் த அப்ரோப்ரியேட்டட் எக்ஸாம்பிள். அப்போ மிகவும் பொருத்தமான உதாரணங்களை முன்வைக்கணும். அப்போ நாங்கள் இது கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் எழுதினாலும் பத்தாது, உதாரணங்கள் முடியுமான மட்டும் உதாரணங்களை வந்து நாங்கள் முன்வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அதுல முதலாவது கொஸ்டின், த மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு பி சேஞ்ச் ஃப்ரம் த டைம் டு டைம் சொல்லியிருக்காங்க. மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யணும்னு சொன்னா டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகணுமா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த கூற்றை வந்து நாங்கள் எக்ரியா டிஸ்அக்ரியான்னு சொல்லக்குள்ள நாங்கள் இது வந்து எக்ரி. மிஷன்னு சொல்ற விஷயம் வந்து என்னதுன்னு சொன்னா டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கணும். மிஷன்ங்கிற விஷயம் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கணும். சரியா? ஸோ அதுக்கு ஏன் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி நாங்கள் இப்போ இதுக்கான ரீசன்ஸை வந்து நாங்கள் கொடுக்கணும். 1 minute.
ஓகே. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா, அதாவது இந்த தூர நோக்குன்னு இருக்கு தானே, விஷன் இருக்கு தெரியுமா? விஷன மேலும் தெளிவா விளங்கப்படுத்துறத தான் நாங்க மிஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல தனிநபர்கள், இண்டிவிஜுவல் பெர்சன்ஸ் எப்படி வொர்க் அவுட் பண்ணணும்? அதாவது அவங்கள கைட் பண்றது. அடுத்தது ஏனைய அமைப்புல இருந்து, ஏனைய ஆர்கனைசேஷன் ஏனைய பிசினஸ் என்வாயர்மெண்ட்ல இருந்து தங்களோட பிசினஸ் என்வாயர்மெண்ட், தங்களோட பிசினஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி காட்டுறதை தான் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல நேச்சர் ஆஃப் த, அதாவது அமைப்பின் தன்மை மட்டுமின்றி நேச்சர் அண்ட் டிரெக்ஷன் சொல்லுவோம். அதைத்தான் நாங்க கோல்ஸ் அண்ட் டிரெக்ஷன் கூட சொல்லுவோம். அதாவது ஒரு அதாவது ஒரு வணிகத்தின் அது செல்ல வேண்டிய பாதை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த இலட்சிய நோக்குன்னு சொல்லுவோம். அதைத்தான் மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இப்ப இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிப்பா என்னென்ன விஷயம் இருக்கணும்னு சொன்னா, டார்கெட் ஆடியன்ஸ், அதைத்தான் இலக்கு வாடிக்கையாளர்கள், நேச்சர் ஆஃப் த பிசினஸ், வணிகத்தின் தன்மை, சந்தை, மார்க்கெட், எதிர்பார்க்கப்படுகின்ற விருத்தி வாழ்த்தன்மை, அதாவது நாங்க பிசினஸ் லைஃப் சைக்கிளை பார்ப்போம். அடுத்தது எக்ஸ்பெக்டேஷனை பார்ப்போம். அடுத்தது பெருமானங்கள், வேல்யூஸ், பிலீவ்னஸ், நம்பகத்தன்மை, நடத்தைன்னு சொன்னா நாங்க ஆட்டிடியூட், இதுகள் எல்லாம் பார்ப்போம். அடுத்தது வணிகத்தின் விசேடத்துவம், வணிகம் அதாவது என்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, ஏனைய பிசினஸ் என்வாயர்மெண்ட்ல இருந்து, ஏனைய ஆர்கனைசேஷன் இருந்து இது எப்படி டிஃபரன்சியேஷன் ஆகி இருக்கு. மக்கள் பிரதிபிம்பம், அதாவது பப்ளிக் ரிஃப்ளிகேஷன் சொல்லுவோம், ரிஃப்ளிக்ஷன். அடுத்து சமூக சூழல் நேசிப்புத்தன்மை, அதாவது என்வாயர்மெண்டல் என்வாயர்மெண்டலோட இப்படி அது ஒன்றிணையுது. அடுத்தது எம்ப்ளாயிஸ் யூசிங் டெக்னாலஜி, அதாவது பயன்படுத்தப்படுகிற தெரிஞ்சுப்போம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஓவராலா இன்க்ளூட் பண்ணித்தான் என்ன இருக்கும்னு சொன்னா இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்ப இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா டைம் டு டைம் சேஞ்ச் ஆகணும்னு சொன்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். அப்படி சேஞ்ச் ஆகுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதைத்தான் நாங்க சொல்றோம். உள்ளக மற்றும் வெளியக காரணிகள் தாக்கம் செலுத்துதுன்னு சொல்றோம். அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றம். இப்ப டெக்னாலஜி, ஏதாவது நீங்க நார்மலா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க, திடீர்னு அந்த டெக்னாலஜியை மாத்துறீங்க. அப்ப மாத்தக்குள்ள கண்டிப்பா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன நடக்கணும்னு சொன்னா நாங்க சேஞ்ச் பண்ணணும். இப்ப நீங்க ஏற்கனவே இருக்க டெக்னாலஜில உதாரணத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட பீப்புளை மட்டும்தான் உங்களால கவர் பண்ணிக்கொள்ள முடியுதுன்னா, இப்ப புதுசா ஒரு டெக்னாலஜி வந்துட்டா கண்டிப்பா நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்தித்தான் ஆகணும். ஓகே, ஓவராலாவே நாங்க உங்களோட வாடிக்கையாளரை கவர் பண்றீங்கன்னு சொல்லணும். அது அப்படி. அடுத்தது இல்லாம இப்ப உங்களோட மார்க்கெட், இப்ப டெக்னாலஜி மூலமா உங்களோட மார்க்கெட் விரிவடையக்கூடியதா இருக்கும். டெக்னாலஜி மூலமா உங்களோட பிசினஸ் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகக்கூடியதா இருக்கும். சோ இதுக்காகத்தான் நாங்க இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் டைம் டு டைம் சேஞ்ச் பண்றதுல ஒரு விஷயம் தான் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகக்குள்ள. மார்க்கெட் டெவலப்மெண்ட், அதாவது குளோபல்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு உள்நாட்டு வர்த்தகத்தை மாத்திரம் கையாளாம வெளிநாட்டு வர்த்தகம், அதாவது அதைத்தான் நாங்க வெளிநாட்டோட தொடர்பு செய்யக்குள்ள நாங்க இதுவரைக்கும் எங்களோட உள்நாட்டுக்காக எங்களுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குள்ள இனி நாங்க வெளிநாட்டையும் கருத்துல கொள்ளணும்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் உள்நாட்டு மக்கள் டார்கெட் ஆடியன்ஸ் உங்களோட இலங்கையில இருப்பாங்க. நேச்சர் ஆஃப் த பிசினஸ் இலங்கையை பேஸ் பண்ணியிருக்கும், மார்க்கெட் இலங்கையை பேஸ் பண்ணியிருக்கும். இப்படி இருக்கக்குள்ள சடன்லியா நீங்க இன்னொரு வெளிநாடோட உங்களோட ஆர்கனைசேஷன் என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க ஆர்கனைசேஷன் பிசினஸ் செய்ய போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது சோசியல் ட்ரெண்ட். அப்ப சோசியல் ட்ரெண்ட்னு சொன்னா அதைத்தான் நாங்க சொல்லுவோம், இந்த சமூக சூழல்ல ஏற்படுற சேஞ்சஸிங்கால. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப ஆரம்பத்துல நாங்க எல்லாருமே COVID-19 முன்னுக்கு எதுனாலும் எல்லாமே ஆஃப்லைன் சிஸ்டம், டிரெக்டா கஸ்டமரை மீட் பண்ணணும், கிளாஸஸ் எல்லாமே டிரெக்டா நாங்க போய் படிச்சோம் அந்த மாதிரி. ஆனா இது COVID-19 வந்த பிறகு இப்ப ஒரு மீட்டிங்னாலும் ஜூமோ டீம்ஸ்ல வைக்கலாம். எல்லாமே என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆன்லைனுக்கு மாறிட்டு. அப்ப சேர்ந்து சோசியல் ட்ரெண்ட். அப்ப சோசியல் ட்ரெண்ட் மாறக்குள்ள இப்ப கஸ்டமர் என்ன செய்யறான்னு சொன்னா, ஓகே டாக்குமெண்ட் ஏதாவது தேவை, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, ஓகே போதும். அப்ப அந்த மாதிரியான ட்ரெண்டிங்க்கு வந்துட்டாங்க. சோ இப்படி வரதாலையும் எங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னைக்குமே சேஞ்ச் ஆகணும். அப்ப கரண்ட் ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஒரு ஆர்கனைசேஷன். அடுத்தது சேர்ந்து ஓனர்ஷிப், அதாவது உரிமையாண்மை மாற்றம். உரிமையாண்மை அதாவது இப்ப நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷனோட மெர்ஜ் ஆகுது.
அப்போ அப்படி மேட்ச் ஆகக்குள்ள வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா இப்ப மிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, அந்த ஆர்கனைசேஷனையும் சேர்த்து, உங்களுடைய ஆர்கனைசேஷனையும் சேர்த்து 2யும் வந்து ஜாயின் பண்ணி தான் உங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணுமே தவிர, உங்களோட ஆர்கனைசேஷன மட்டும் பேஸ் பண்ணி மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாது. இப்ப வந்து பாருங்க, மொபிடெல் கம்பெனியும் என்னது எஸ்எல்டி நிறுவனமும் ஒன்றிணைஞ்சாங்க. அப்போ ஒன்றிணைஞ்ச பிறகு அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுகள் தான் வந்து கரண்ட் சாம்பிளா வந்து நீங்க இதுல போடணும். சரியா? அப்ப அப்ப இதனால வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நிறுவனம் வந்து தற்பொழுது வந்து முன்னுரிமை, பிரையாரிட்டீஸ், பிலீவ்னஸ், அடுத்து வந்து ஸ்ட்ராடஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதுகள் எல்லாத்தையும் வந்து என்ன நடக்குதுன்னா, அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து சூழல்ல இருக்கிற பங்குதாரர்கள், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட தேவைகள், அவங்களோட விருப்பங்கள், இவை எல்லாத்தையும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, சீரமைத்துக் கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. என்ன செஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொன்னா, சீரமைத்துக் கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஓகே. அதுதான் ஆர்கனைசேஷன் கேன் ரிஃப்ளெக்ட் த கரண்ட் பிரையாரிட்டீஸ். அப்ப முக்கியத்துவம் எது? பிலீஃப்ஸ், நம்பிக்கை, ஸ்ட்ராடஜிக் ஆப்ஜெக்டிவ், மூலோபாயங்கள்னு சொல்லுவோம் நாங்க. தந்திரோபாயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, செ வித் மாற்றம் பெறும்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நிறுவனத்துல அதாவது வந்து இந்த சூழல்ல வந்து பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ்ல நாங்க சொல்றோம் போத் ஃபார்முலேஷன். வி ஆர் கேனாட் தி அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க. இட் இஸ் த ஃபெசிலிட்டி த ஆர்கனைசேஷன் அலைன்மென்ட் வித் போத் லார்ஜர் ஆப்பரேட்டிங் என்வாயர்மென்ட் அண்ட் சேஞ்சிங் நீட்ஸ் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர். அதாவது ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லி சொன்னா நாங்க வணிகத்துல அக்கறை செலுத்துற பிரிவினர்கள்னு சொல்லி சொல்றோம். அதைத்தான் ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லி நாங்க சொல்றது. சரியா? ஸோ இத வந்து நாங்க தமிழ்ல வந்து நாங்க அக்கறை செலுத்துற பிரிவினர்கள்னு சொல்லி சொன்னா, நாங்க சொல்றது பங்குதாரர்கள், அதத்தான் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. உரிமையாளர்கள், ஊழியர்கள், முகாமையாளர்கள், சமூகம் அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது தான் ஒன்று சேர்த்து வர்றது தான் இந்த ஸ்டேக் ஹோல்டர். அப்ப அந்த ஸ்டேக் ஹோல்டர்ல வந்து தேவைகள், அது மட்டும் இல்லாம வந்து சூழல், அதாவது வந்து சூழலுக்கு சூழலுக்கு தேவையான மாற்றத்தை வந்து இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து செ சேஞ்ச் ஆகுறது மூலமா ஒரு புதிய ஒரு அப்டேட்ட வந்து குடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சரி. இப்ப நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு strategic find the strategy implementation task comparatively the easier than the strategy formulation. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஸ்ட்ராட்டஜினா என்னது? தந்திரோபாயம். தந்திரோபாயம் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஃபார்முலேஷன் சொல்லி நாங்க 2 படிச்சோம். அதாவது தந்திரோபாயத்த வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஃபார்முலேஷன். ஃபார்முலேஷன் என்னது? உருவாக்குறது. இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னா நாங்க நடைமுறைப்படுத்துறது. அப்படி இல்லாட்டி செயற்படுத்துறதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த தந்திரோபாயத்த வந்து அதாவது வந்து நடைமுறைப்படுத்துறத விட the implementation task the completely easier than the strategy formulation. உருவாக்குறத விட நடைமுறைப்படுத்துறது வந்து ஈஸின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கின்றீர்களான்னு சொல்லி சொன்னா, நோ, நாட் அக்ரி. அதாவது வந்து நாங்க ஏன் இதை எக்ரி இல்லைன்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு தந்திரோபாயத்திலையும் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஃபார்முலேஷன் சொல்றது 2மே வந்து ரொம்ப டாஸ்க் வந்து கஷ்டமான ஒரு டாஸ்க். அதாவது ஈஸியான விஷயமே இல்ல. நாங்க எவ்வளவு தூரத்துக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நாங்க அதாவது வந்து இன்வால்வ்மென்ட் ஆகி நாங்க ஒரு எஃபெக்ட் ஒண்ணு போடுறோமோ, அதே போல வந்து இந்த ஃபார்முலேஷனும் குடுக்கணும். அப்ப இந்த ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டர்ன்னு சொல்ற போத் ஆர் ஈக்குவல் கான்செப்ட்டா இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்ல வந்து சொல்றாங்க. அப்ப சரியா? ஒன்றுக்கு நாங்க முக்கியத்துவம், இன்னொன்றுக்கு முக்கியத்துவம் குடுக்க இயலாம இருக்கலாம். அது 2மே வந்து நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? அதாவது வந்து ஒரு மூலோபாயத்தை செயற்படுத்துறதுக்கு முன்னுக்கு நாங்க அதை என்ன செய்யணும்? உருவாக்குறது அவசியம் தான். இருந்தாலுமே வந்து அதை செயல்படுத்துறத விட எளிதானதுன்னு சொல்லி எங்களால வந்து கூற முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு உருவாக்கி அதை செயல்படுத்துற 2மே வந்து வெவ்வேறு முயற்சிகள் வந்து அவசியம்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஒன்றை வந்து மற்றொன்றோடு ஒப்பிடும் பொழுது அது எளிதுன்னு சொல்லி எங்களால
கூற முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்குறோம், ஃபார்முலேஷன் செய்றோம்னு சொன்னா, அது நிறுவனத்தின் குறிக்கோள்கள் மற்றும் அது நிறுவனத்தின் இலக்குகளோட வந்து தெளிவான மற்றும் ஒரு பயனுள்ள ஸ்ட்ராட்டஜிய வந்து உருவாக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்முலேஷன் செய்யக்குள்ள வந்து நாங்க கண்டிப்பா என்ன செய்யணும்னு சொன்னா, இன்டர்னல், எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட் உள் மற்றும் வெளிப்புற சூழல்கள் பற்றி ஆழமா ஒரு புரிதல் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, போட்டி சக்திகள். அதாவது வந்து அத சொல்றது வந்து பாருங்க. அதாவது வந்து காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ், அதாவது வந்து போட்டிச் சூழல பத்தி நாங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். போட்டிச் சூழல பத்தி நல்லா அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம வந்து ஒரு நிறுவனத்தின் வந்து வெற்றிய வந்து பாதிக்கக்கூடிய பல்வேறு காரணிகளையும் வந்து நாங்க கருத்தில் கொள்ளணும்னு சொல்றாங்க இந்த ஃபார்முலேஷன்ல. சரியா? அப்ப ஃபார்முலேஷன்ல மட்டும் அப்படி செஞ்சா காணுமான்னு சொன்னா இல்ல. இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க இத வடிவமைக்கக்குள்ள, அதாவது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் செய்யக்குள்ள வந்து பயனுள்ள தகவல்கள வந்து பெற்றுக்கொள்ளணும். ஓகே, நாங்க இத இப்படித்தான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். வள ஒதுக்கீடுகள், ரிசோர்ஸ் அலோகேட்டட் பண்ணணும். அடுத்தது வந்து ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்க ஒருங்கிணைக்கணும். ஸோ அடுத்தது வந்து சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஆர்கனைசேஷன் வந்து கல்ச்சர வந்து சேஞ்ச் பண்ண வேண்டி கூட வரும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் செய்யக்குள்ள. இப்ப இவ்வளவு நாள் நாங்க ஒரே ஃப்ளோல போய் கொண்டிருந்தா, அந்த ஃப்ளோ வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கணும். சரியா? இந்த செயல்பாட்டின் போது ஏற்படுற சவால்கள் வந்து இந்த மாற்றம் ஏதாவது சேஞ்ச் பண்ணக்குள்ள எதிர்பாராத தடைகள் இதுகெல்லாம் வருதான்னு நாங்க கண்காணிக்கணும். கண்ட்ரோல் பண்ணணும். இது எல்லாமே பார்த்து நாங்க நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க கவனிச்சு கொள்ளணும். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு ஃபார்முலேஷன் மாரி அத இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ளயும் வந்து நாங்க 2க்குமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ் செலுத்தணும். அதாவது ஃபார்முலேஷன விட என்ன சொல்றது? இம்ப்ளிமெண்டேஷனும் ஈஸி இல்ல. இம்ப்ளிமெண்டேஷன விட ஃபார்முலேஷனும் ஈஸி இல்ல. 2மே ரொம்ப ஹார்டான விஷயம். நாங்க 2க்குமே வந்து போத்தா ஈக்குவலா நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க எங்கட எஃபெக்ட்ட குடுக்கணும்னு சொல்லணும். ஓகேயா? சரி. இப்ப இதத்தான் வந்து நாங்க ஓகே. ஸ்லைட காட்டுறேன். ஓகே. இங்க பாருங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன், ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். அப்ப நாங்க ஃபார்முலேஷன்ல எல்லாம் பார்த்தோம். கரண்ட் சிச்சுவேஷன வந்து அனலைஸ் பண்ணோம். டெவலப்மென்ட் ஸ்ட்ராட்டஜி. இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்க. ரிசோர்ஸ் அலோகேட் பண்றது, ரெஸ்பான்சிபிலிட்டி டு அச்சீவ் த ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு நாங்க இது வந்து கேட் எக்ஸாம் டைம்லயே பார்த்த விஷயம். சரியா? அதத்தான் அங்கன அப்ப பில சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா? சரி. இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். Organization sees outsourcing as a cheaper alternative of the integration strategy. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த அவுட்சோர்சிங் செய்யற விஷயம் வந்து இந்த இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜில வந்து ஒரு ரொம்ப அதாவது வந்து சீப்பர்னு சொன்னா குறைவான ஒரு சீப்பர் ஒரு ஈஸியான விஷயம். அப்படி இல்லாட்டி நாங்க அந்த சீப்பர்னு சொல்லுவோம். இதை விட ஒப்பிடக்குள்ள இது வந்து லாபமா இருக்கு, மலிவா இருக்கு, அந்த மாதிரியான தன்மை. இப்ப நாங்க வருவோம் இந்த அவுட் சோர்சிங்னா என்னதுன்னு அவுட் சோர்சிங்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது வந்து நாங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறத வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொன்னா, அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு வொர்க்க செய்யறது வந்து அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாம, அந்த ஆர்கனைசேஷன் இன்னொரு கம்பெனிக்கு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, வொர்க்க வந்து குடுக்குறாங்க. அந்த வொர்க்க நீங்க செஞ்சு தாங்க. நாங்க உங்களுக்கு நீங்க கேட்கிற அமௌண்ட்ட தர்றோம்.
ஸோ அது வந்து செப்பரேட்டா நாங்க ஒரு இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து எங்களோட ஃபங்ஷன வந்து நாங்க அவங்களுக்கு எலோகேட்டட் பண்ணி குடுக்குறோம். அதுதான் அவுட் சோர்சிங். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப பேங்க்ல, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரிலாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல பெர்மனன்ட் ஜாப் இருக்கா தானே, அந்த பெர்மனன்ட் ஜாப் இல்லாம டெம்பரரியா வாரவங்க இருக்காங்க தானே, அதாவது வந்து இப்போ 6 மந்த்துக்கு, ஒரு 1 இயர்க்கு அந்த மாதிரியான ட்ரெய்னிங் பீரியட்க்கு வருவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த லெவல் அவுட் ஆகுனவங்க வருவாங்க, ஜாப் ட்ரெய்னிங்க்காக. ஸோ அது இல்லாம இப்ப இந்த கேம்பஸ்லலாம் வந்து ஒரு ஜாப் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்பிள வந்து மானிட்டர் பண்றதுக்கு, அவங்களோட வொர்க்கள வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, சேலரி பார்க்கறதுக்கு, அவங்களோட வொர்க்கள மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்காக வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, இன்னொரு கம்பெனிக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிய குடுத்திருக்கும். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து அந்த கம்பெனி வந்து நிறைவேற்றும். அதுக்காக வந்து அந்த மெயின் ஆர்கனைசேஷன் என்ன செய்யணும், அந்த கம்பெனி அந்த ஸ்பெசிஃபிக்கான கம்பெனிக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, நார்மலாவே வந்து அ கேஷ் இப்ப எவ்வளோ அப்ப அவங்க இந்த எம்ப்ளாயி வந்து மெயின்டெயின் பண்றது. எம்ப்ளாயியோட சேலரிஸ் எல்லாம் அவங்க பார்க்குறது. இந்த ஹெச்ஆர் ஃபீல்ட்ல உள்ள வொர்க்லாம் அதாவது டெம்பரரியான பீப்பிள்ஸ்க்கு அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லுவோம் பெர்மனன்ட் இல்ல நான் பெர்மனன்ட் கேட்டகரியில உள்ளவங்களுக்கு. அவங்களோட அந்த வொர்க் அதுகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வந்து அந்த இருக்கிறத அந்த ஆர்கனைசேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த அவுட் சோர்சிங்ன்னு சொல்றது. ஒரு வொர்க் வந்து இப்ப இந்த கார்ட் சென்டர்லாம் பாருங்க, அவுட் சோர்சிங் மூலமா செய்றாங்க. ஸோ அது அத ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவுட் சோர்சிங் மூலம் தான் செய்வாங்க. ஒரு சில நிறுவனங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த அட்வர்டைசிங் பண்றதுக்கு, அந்த லீஃப்லெட் இஷ்யூ பண்றதுக்கு, அந்த மாரி அப்புறம் வீடு வீடா போயிட்டு வந்து அந்த கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுக்கு எல்லாமே வந்து அந்த பீப்பிள்ஸ் கொஞ்சம் பேர் எடுத்துட்டு, அத ஒரு அவங்கள மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ட்ட அவங்கள வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ அப்ப அவங்களோட வொர்க் எல்லாமே அவங்களோட எல்லாம் ஃபுல்லா மானிட்டர் பண்றது எல்லாமே அந்த ஆர்கனைசேஷன். இதுதான் அவுட் சோர்சிங்ன்னு சொல்றது. சரியா? இப்ப நார்மலா வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அவுட் சோர்சிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. குளோபல் ஹெச்ஆர்ன்னு சொல்லி ஒரு அவுட் சோர்சிங் இருக்கு. சரியா? குளோபல் ஹெச்ஆர்ன்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஹியூமன் ரிசோர்ஸ் கம்பெனிகள் மாரி. அதாவது அவங்க தான் அந்த எம்ப்ளாயிக்கான சேலரிஸ் குடுக்குறது, எம்ப்ளாயிக்கான லீவ் எடுத்தா கேஷ் வெட்டுறது அந்த மாதிரியான ஒரு மினி ஹெச்ஆர்எம் அந்த மாதிரியான ஃபங்ஷன்லாம் செய்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்கனைசேஷன் சீக்ஸ் அவுட்சோர்சிங் ஆஸ் எ சீப் ஆல்டர்னேட்டிவ் டு த இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி. எஸ். அதாவது வந்து ஒரு என்ன சொல்லலாம்ன்னு சொன்னா, அவுட்சோர்சிங்ன்னு சொல்லக்குள்ள வந்து மிகவும் ஒரு மலிவான விஷயமா இருக்கலாம். ஏன்னு சொன்னா, எங்களோட டைமிங், எங்களோட ரிசோர்ஸ், நாங்க இன்வெஸ்ட் பண்றது இது எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது வந்து நாங்க இங்க செலவ கருத்துல கொள்ளும் பொழுது வந்து, நிறுவனங்கள்ட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி அதாவது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டீஸ்க்கு வந்து நாங்க எல்லாம் செய்யணும்னு சொன்னா, இந்த அவுட்சோர்சிங்ன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப வந்து முக்கியமானதா இருக்கு. அதாவது வந்து ரொம்ப லாங் டெர்ம்க்கு வந்து நாங்க வந்து எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ட எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அவுட் சோர்சிங் மூலமா. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இந்த அவுட் சோர்சிங்ல வந்து இருக்கிற அதாவது வந்து சிக்கல் தன்மைகள வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இந்த அவுட் சோர்சிங் செய்றது மூலமா அந்த ஸ்டாண்டர்ட் அந்த நிறுவனத்தின் வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் எல்லாம் நாங்க சரியா மெயின்டெயின் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப உதாரணம் சொல்லப்போனா, இப்ப நீங்க கம்பெனில இருக்கீங்கன்னு சொன்னா, பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு நாங்க 25 சேலரி குடுக்குறோம்னு சொன்னா, இதே மாரி வந்து இதே மாரி எல்லா மத்த ஸ்டாஃப்ங்களுக்கு அதாவது அவுட் சோர்ஸ்க்கு ஆர்டர். அப்ப நாங்க சொல்லுவோம் அவங்கள டெம்பரரி எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்களுக்கும் அதே டைம்ல வந்து சேலரி குடுக்குறதுக்கு வந்து அந்த கம்பெனில வந்து என்ன சொல்றது ஒரு டைமிங் இருக்காம இருக்கலாம். அப்படி இல்லாட்டா அந்த கம்பெனில இருக்க எம்ப்ளாயீஸ் வந்து குறைவா இருக்கலாம். ஸோ இப்படியான இருக்க சந்தர்ப்பத்துல தான் அந்த நிறுவனம் வந்து அந்த வொர்க்க செய்றதுக்காக இன்னொரு அவுட் சோர்ஸ் வந்து செய்யுது. அப்ப அவுட் சோர்ஸ் செய்யக்குள்ள அவங்களோட குறை நிறைகளையும் வந்து அந்த கம்பெனி வந்து தீர்த்து வைக்கும். அப்போ ஓகே எல்லாருக்கும் வந்து சரியான முறையில வந்து என்ன செய்றதுன்னா இப்ப அந்த வணிகம் வந்து கொண்டு நடத்தும் சொல்லி சொல்றாங்க. இந்த அவுட் சோர்சிங் மூலமா. சரியா? அப்ப இந்த அவுட் சோர்சிங் வந்து ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு நீண்ட கால நன்மையத்தான் வந்து கொடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் தான் வந்து இங்கன இருக்கு. பாருங்க. அவுட்சோர்சிங் could be the very cheap compare the new integration of the integration require lot of time, resource and monetary the investment as well. While the cost consideration are factors organization also evaluate the strategic value, quality, service and long-term benefit associated with the outsourcing decision.
அந்த எது தீர்மானம் எடுக்கிறதுக்கு இந்த அவுட் சோர்சிங் தீர்மானம் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப உதவுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் த இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து வெர்டிகல், அதாவது பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட். அதத்தான் நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா வெர்டிகல்லும், அடுத்தது ஹாரிசான்டல்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பின்னோக்கிய மற்றும் முன்னோக்கிய. அதாவது வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, பின்னோக்கி மற்றும் முன்னோக்கி. இப்ப பேக்வேர்ட்னா என்னன்னு தெரியும்? பின்னோக்கி. அதாவது நாங்க ரிவர்ஸ்ல போறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து சப்ளையர்ஸ் இருக்காங்க. அப்ப சப்ளையர்ஸோட நீங்க ஏதாவது ஒரு டீல் வச்சுக்கொள்றது. அதாவது வந்து இப்ப சப்ளையர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல்லாம் குடுத்த பிறகு தான் நீங்க பிசினஸ் வந்து செய்வீங்க. நீங்க வந்து அந்த சப்ளையரோட டீல் வச்சு ஒரு பிசினஸ் செய்றீங்க. அதுதான் பின்னோக்கி, பேக்வேர்ட். ஃபார்வர்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டா, இப்ப ஐஸ்கிரீம் இருக்கு. இப்ப ஐஸ்கிரீம் செய்றதுக்கு வந்து அதாவது வந்து நாங்க என்ன செய்வோம்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து பால் தேவைப்படும். அப்ப அந்த பால் தேவைன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அப்ப அது வந்து நாங்க அப்ப அந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கக்குள்ள வந்து நாங்க என்ன செய்றதுன்னு சொன்னா, அந்த கம்பெனிகளோட இப்ப நாங்க பின்னோக்கிய முன்னோக்கிய கட்டுப்பாடு. ஃபுட் சிட்டிங்கள் காகில்ஸ் ஃபுட் சிட்டில வந்து காகில்ஸ் ஐஸ்கிரீம் இருக்கு. அப்படி இல்லாட்டி நாங்க அந்த மில்க் பார்கன்ல வந்து எங்களோட ஐஸ்கிரீம் வந்து புரொடக்ஷன வந்து போடுது. ஸோ இதுதான் முன்னோக்கிய கட்டுப்பாடு, பின்னோக்கிய கட்டுப்பாடு. இது வந்து இந்த அவுட் சோர்சிங் மூலமா வந்து வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நாங்க முன்னுக்கே வந்து நாங்க அத வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்றது. முன்னுக்கே நாங்க அந்த வொர்க்க வந்து செஞ்சு கொள்றது. அதத்தான் அந்த பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட்ன்னு சொல்லி நார்மலா சொல்றது. ஓகே. சரி. இதுதான் வந்து இந்த அவுட் சோர்சிங் செய்றது வந்து என்னைக்குமே வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து நன்மையா தான் இருக்கும். அதாவது டைமிங்கா இருக்கலாம், சர்வீஸ் குவாலிட்டிக்கா இருக்கலாம். சர்வீஸ் குவாலிட்டிக்கா இருக்கலாம். ஸோ வொர்க்க வந்து சரியா நிர்வகிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த அவுட் சோர்சிங்ன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சரியா? ஸோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நார்மலாவே வந்து கொஸ்டின்ல வந்து ஒரு அவுட் சோர்சிங் வந்து சொல்ற விஷயம் வந்து நல்லதா, கெட்டதான்னு கேட்டா, நாங்க கண்டிப்பா வந்து நல்லதுன்னு தான் சொல்லணும். அதுதான் சீப்பர்ன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து இப்ப நீங்க வந்து உங்களோட ஆர்கனைசேஷன்ல பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஒண்ண கொண்டு வந்து அவருக்காக வந்து நாங்க வேலை குடுத்து அவருக்கு சேலரிய வந்து கூட்டுறத விட, இப்போ நார்மலா வந்து பாருங்க, அத விட இந்த மாரி அவுட் சோர்சிங் அதாவது டெம்பரரி எம்ப்ளாயீஸ் வந்து அவங்கள வந்து நாங்க அவுட் சோர்சிங் பண்றது மூலமா எங்களுக்கு வேலை வந்து ஈஸியா செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப டேட்டா என்ட்ரி பார்ட்ஸ் எல்லாம் கூடுதலா வந்து இந்த மாரி அவுட் சோர்சிங்ல தான் செய்யுது. சரியா? அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க. மார்க்கெட் குரோத் ரேட் அண்ட் த மார்க்கெட் ஷேர் ஆர் இம்பார்ட்டன்ட் த டைமென்ஷன் ஆஃப் த பிசிஜி மேட்ரிக்ஸ். பிசிஜி மேட்ரிக்ஸ பத்தி நாங்க கேட் எக்ஸாம் டைம்ல சும்மா ஒரு ரஃப்லியா பார்த்தோம். சரியா? அதாவது வந்து இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னா போஸ்டன் கன்சல்டிங் குரூப்ன்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் பிசிஜின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இந்த பிசிஜி மெட்ரிக்ன்னு சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு நிறுவனமும் வந்து அதாவது வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வந்து கொ ஒவ்வொரு நிறுவனமும் வந்து யூஸ் பண்ற ஒரு மாடல்ஸ் அதாவது ஒரு சந்தைப்படுத்தல் தந்திரோபாயத்துல வந்து க மேற் என்ன சொல்றது? சந்தைப்படுத்தல் தந்திரோபாயத்துல வந்து நாங்க நார்மலாவே வந்து சந்தைப்படுத்தலா இருக்கலாம். ஒரு வணிக தந்திரோபாயத்துல ஒரு முகாமைத்துவ ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து நாங்க வந்து மெயினா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். ஒரு மாதிரி தான் இந்த பிசிஜி மாடல்ன்னு சொல்லி சொல்லுவோம். பிசிஜி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி. இத வந்து போஸ்டன்னு சொல்லி ஒரு ஒரு உருவாக்கப்பட்டத தான் நாங்க பிசிஜின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். போஸ்டன் கன்சல்டிங் குரூப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நாங்க இத வந்து குரோத் ரேட், மார்க்கெட் ஷேர் சொல்லி குரோத் ரேட் மெட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். மார்க்கெட் ஷேர் ரேட் மெட்ரிக்ஸ்ன்னு கூட நாங்க இத சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த பிசிஜி மெட்ரிக்ஸ்ல வந்து இந்த பிசிஜி மெட்ரிக்ஸ்ன்னு சொல்றது வந்து என்னது? ஒரு மாடல். அப்ப இந்த பிசிஜி மெட்ரிக்ஸ்ல வந்து இருக்கிற 2 எலிமெண்ட்ஸ் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட் குரோத் அண்ட் மார்க்கெட் ஷேர்ன்னு சொல்லி இருக்காங்க. சரியா? ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த இது. பாருங்க. மார்க்கெட் குரோத். அதாவது வந்து இதத்தான் நாங்க குரோத் ரேட்ன்னு சொல்லி சொல்றோம். இது வந்து மார்க்கெட் ஷேர். சரியா? ஸோ அதத்தான் இங்க மெயினா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது 2மே வந்து பிசிஜி மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு கூறாத்தான் கருதுறோம். ஓகே பாருங்க. மார்க்கெட் மார்க்கெட் குரோத் ரேட். அது என்னது? மார்க்கெட் குரோத் ரேட். அப்ப இந்த மார்க்கெட் குரோத் ரேட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள பாருங்க, தேர் ஆர் விச் மார்க்கெட் த எக்ஸ்பெண்டிங். அடுத்தது ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர். அவுட் ஆஃப் த டோட்டல் மார்க்கெட் த ப்ரொப்பரேஷன் ஷேர் ஆஃப் த கம்பெனி ஹோல்ட்ஸ். அதாவது இப்ப மார்க்கெட் குரோத் ரேட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள, இப்ப நீங்க ஒரு உற்பத்திய வந்து உருவாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த உற்பத்தி மூலமா சந்தையில வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து நீங்க வந்து குரோத் அதாவது வந்து அதன் மூலமா லாபத்த விளைச்சு கொள்ளலாம்ன்னு சொல்றது மார்க்கெட் குரோத்ன்னு சொல்லி சொல்றது.
சரியா? அடுத்தது ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, நீங்க அந்த பொருள வந்து சந்தையில வந்து சமர்ப்பிக்கக்குள்ள, அந்த பொருள் வந்து சந்தையில வந்து எந்த அளவு தூரம் காணப்படுது. அதாவது அந்த பொருளுக்கான சந்தையில பங்கு எவ்வளோன்னு சொல்றது. இது 2யும் வச்சு ஒண்ணா ஒரு என்ன சொல்றது? தொடர்பு படுத்தி சொல்றத தான் வந்து இந்த பிசிஜி கன்சர்ன்ல பிசிஜி மெட்ரிக்ஸ்ன்னு கூட நாங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த பிசிஜி மெட்ரிக்ஸ்ல வந்து மெயினா வந்து முதலாவது வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு பொருள் மூலமா வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நன்மை கிடைக்குது, எவ்வளவு தூரம் எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றது மார்க்கெட் குரோத்ன்னு சொல்லியும், அந்த ப்ராஃபிட் நீங்க உருவாக்கப்பட்ட உற்பத்தி பொருள் வந்து சந்தையில வந்து எவ்வளவு நிலைத்து நிக்குது, சந்தையில வந்து எவ்வளவு பங்கு காணப்படுதுன்னு சொல்றத தான் வந்து நாங்க இந்த மார்க்கெட் ஷேர்ன்னு சொல்லுவோம். இது 2மே வந்து இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ்ங்க வந்து எலிமெண்ட்ஸா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்குதுன்னு மட்டும் சொன்னோம்னா, இப்ப நாங்க முதல்லயே படிச்சோம். தேவையான விடத்து வந்து வரைபடம் வரைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ப அந்த வரைபடம் வரையக்குள்ள பாருங்க, நாங்க இத போடுறது வந்து சைட்ல போடுறது வந்து அதாவது வந்து நிலைக்குத்தா இருக்குது என்னது? மார்க்கெட் குரோத் ரேட். கிடையா இருக்குது ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் சொல்லுவோம். அப்ப அதுலயும் வந்து முதலாவது வந்து லோ, ஐ, லோ. இப்ப இந்த லோ, போடுறது எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? நாங்க இதுக்கான இன்னும் தெளிவான விளக்கம் படிப்போம். இப்போதைக்கு எனக்கு கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் நான் ஆன்ஸர் பண்ணிக்கொண்டு போறேன். சரியா? ஸோ அப்ப வந்து பாருங்க, இப்ப முதலாவது ஐன்னு சொன்னா 2மே மார்க்கெட் ஷேரும் கூட, மார்க்கெட் குரோத் ரேட்டும் கூடனா அது ஸ்டார். மார்க்கெட் குரோத் ரேட் குறைஞ்சு, மார்க்கெட் ஷேர் வந்து கூடன்னு சொன்னா அது கேஷ் கவ். இதே மார்க்கெட் குரோத் ரேட் வந்து கூடு, மா மார்க்கெட் ஷேர் வந்து குறைவுன்னு சொன்னா, அத வந்து நாங்க கொஸ்டின் மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே வந்து மார்க்கெட் ரேட், மார்க்கெட் ஷேரும் 2மே வந்து குறைவா இருக்குன்னா, அது வந்து நாங்க டோக்ஸ்ன்னு சம்டைம்ஸ் இப்ப நீங்க இந்த வரைபடம் வரைக்குள்ள உங்களுக்கு இந்த மாடு, நாய் வரிய தெரியாட்டி, இந்த ஸ்டார், கொஸ்டின் மார்க் ஆ அதாவது இங்க நான் இப்படியே எழுதி இருக்கிறத எழுதி விட்டாலும் ஓகே. கேஷ், கவ் அண்ட் டாக்ஸ்ன்னு எழுதி விடலாம். சரியா? அப்படி இல்லாட்டி சும்மா மாடு வரையாட்டி மாடுன்ற தலை மட்டும் வரைஞ்சா கூட போதும். சரியா? ஸோ அது வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது? ம் இது பிழைன்னு இல்ல. நீங்க இந்த வரைபடமெல்லாம் குடுத்தா கொஞ்சம் தெளிவா இருக்கும். இந்த இப்ப மாடுன்ற தலைன்னு சொன்னா, நீங்க இந்த இது வந்து நான் இது இப்படி இப்படித்தான் நான் வரேன். சரியா? ஸோ இப்படி மாடுன்ற தலை வரைவேன். சரியா? இப்ப நாய் வரையறேன்னு சொன்னா, இந்த 5, 5, 3 போட்டு நாய் வரைவேன். இது எல்லாருக்கும் பொதுவா தெரியும் தானே! ஸோ இதுங்க தான் வந்து எங்களுக்கு என்னதுன்னு சொன்னா, இப்ப நாங்க அந்த வரைபடம் இப்ப வரைய தெரியாட்டி, இப்ப அந்த மாரி. அப்படி இல்லாட்டி நீங்க உங்களுக்கு வரையாட்டி பரவால்ல எழுதுறேன்னு சொன்னா, அதுவும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, எழுதலாம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து நீங்க எழுத வேண்டிய விஷயங்கள். சரியா? அப்ப நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மெயின்லி டிபெண்ட் ஆன் த அக்கவுண்டிங் ரேஷியோ. இங்க என்ன சொல்றாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் அதாவது தந்திரோபாய கட்டுப்பாட்டு செயற்பாடுகள வந்து மெயின்லி வந்து எதுல தங்கி இருக்குதுன்னு சொன்னா அக்கவுண்டிங் ரேஷியோல. இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து இந்த கண்ட்ரோல் அதாவது வந்து இந்த த தந்திரோபாய கட்டுப்பாட்டு நடவடிக்கைன்னு நிறுவனத்துல வந்து கண்காணிக்கிறது, சரி செய்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் அந்த கண்ட்ரோல். சரியா? இது வந்து திறம்பட செயல்படுத்துறதுக்கு வணிகத்தின் ஒட்டுமொத்த இலக்குகள வந்து சீரமைக்கிறது வந்து உறுதி செய்யுது. கணக்கியல் விகிதம்னு சொல்றது. அதான் அக்கவுண்டிங் ரேஷியோன்னு இங்க என்ன சொல்றாங்க? அதாவது அக்கவுண்டிங் ரேஷியோன்னு சொல்றது என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து ஒரு இந்த தந்திரோபாய கட்டுப்பாட்டுன்ற கண்ட்ரோல் வந்து ஒரு முக்கிய அங்கமாக இருந்தாலும் வந்து, அது வந்து மெயினான அதாவது வந்து என்னது அது ஒரு காரணியா இருந்தாலும், அது மெயினான காரணியா இருக்காது. சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அதாவது வந்து இந்த மூலோபாய கட்டுப்பாட்டுல நாங்க ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் வந்து முக்கியமா வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, அங்க மெயினாவே வந்து இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இண்டிகேட்டர். அதாவது வந்து அதன் செயற்பாடுகள். பெஞ்ச் மார்க்கிங் அதாவது பண்டக்குறி. அந்த பொருளுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கணும். ஃபீட்பேக் ஆஃப் த மெக்கானிசம் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். அதாவது வந்து அந்த பொருளுக்கான வந்து பின்னூட்டல் இருக்கணும். ஓகே அந்த பொருள் நல்லமா அப்படியான்னு சரியா? அப்ப இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே தான் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னா நார்மலா வந்து ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸா இருக்க தவிர, அக்கவுண்டிங் ரேஷியோ மட்டும் வந்து கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸா இருக்காது. சரியா? அப்ப ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னா அதுகள் தான். அதாவது நாங்க இப்ப டைமுக்கு வந்து சேவிங்ஸ் குடுக்குறது. உங்களோட ஸ்டாண்டர்ட் சேவிங் டைம் எவ்வளோன்னு கேட்டா 5 மினிட்ஸா 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸா
10 மினிட்ஸ் அந்த மாதிரி. அடுத்தது வந்து என்ன சொல்றது? குவாலிட்டீஸ் உங்களோட ப்ராடக்ட்ல வந்து நீங்க குவாலிட்டீஸ டிஃபரன்ஷியேஷன காட்டணும். ஸோ அதுகள் எல்லாமே வந்து செய்றதுக்கு தான் வந்து அதுகள் எல்லாமே வந்து செய்றது தான் நாங்க ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் சொல்லி சொல்றோம். அது இல்லாம அதோட வந்து இந்த அக்கவுண்டிங் ரேஷியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்காக வேண்டி வந்து மெயினா நாங்க வந்து இங்கன்னு சொல்ல மெயின்லி டிபெண்ட் ஆன் தி அக்கவுண்டிங் ரேஷியோன்னு சொன்னா அந்த கூற்ற ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? 1 மினிட். ஓகே. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ். அழகா 60 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின். ஸ்ட்ராட்டஜிக் லெவல் மேனேஜர்ஸ் ஆவது கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட் பிகாஸ் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஃபங்ஷனிங் தியர் ஆர்கனைசேஷன். இப்ப என்ன சொல்றாங்க? ஸ்ட்ராட்டஜிக் லெவல் தந்திரோபாய மட்டத்தில் இருக்கும் முகாமையாளர்கள் வந்து தங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதாவது வணிகத்தோடு தொடர்புடைய தகவல்களை வந்து உள்ளக காரணி மற்றும் வெளியக சூழல் காரணிகளுக்கு பெற்றுக்கொள்றாங்க. காரணம் என்னதுன்னு சொன்னா, அவை வந்து நிறுவனத்தின் செயற்பாட்டுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த லைன்ல இருக்கிற ஒரு சிறிய ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள ஒரு குறிப்பு அடையாளம். அடுத்தது வந்து சொல்றான் பாருங்க, டிஸ்கிரைப் த டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் த external environment analysis and how such information may be used as strategic as ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ஸ்ட்ராட்டஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இது கொஸ்டினுக்கான மார்க்ஸ் எவ்வளோ? 10 மார்க்ஸ். ஆனா இங்க கேட்டிருக்காங்க எத்தனை கொஸ்டின்? ஒரு கொஸ்டின்னு சொன்னா அதுக்கு இல்ல. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் த எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட் அனலைசிஸ். அப்ப அது ஒரு கொஸ்டின். அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரெண்ட் லெவல் வேறுபட்ட அதாவது எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட் வெளிப்புற சூழல் காரணிகளை வந்து ஆனா கேட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட் அனலைசிஸ். Describe the different level of the external environment analysis and how such information may be used the strategic and strategy formulation strategy. அதாவது இந்த தகவல்கள் வந்து எவ்வாறு அதாவது வந்து தந்திரோபாயத்தை வந்து உருவாக்குறது மற்றும் தந்திரோபாயத்தை யூஸ் பண்றதுக்கு வந்து உதவுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது வந்து நாங்க இங்க சொல்லணும் என்னதுன்னு சொன்னா அதாவது வந்து இந்த உள்ளக சூழல் காரணியில வந்து அதாவது மெயினா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதோட வளங்கள், கலாச்சாரம், அப்புறம் அவங்களுடைய ஸ்கில் அதுகள் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுகள் எல்லாமே வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இவை எல்லாமே வந்து அந்த நிறுவனத்துல வந்து என்ன தாக்கம் செலுத்துது. அதாவது தாக்கம் செலுத்துது மீன்ஸ் கவனம் செலுத்துது. சரியா? இப்படி இருக்கக்குள்ள வந்து இப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த நிறுவனத்தின வந்து சூழல் காரணிகள வந்து கேட்டீங்கன்னு சொன்னா, 3 வகையான சூழல் காரணிகள் இருக்கு. எத்தன வகையான சூழல் காரணிகள் இருக்கு? 3 வகையான சூழல். அதுதான் நாங்க இன்டர்னல் என்வைரன்மென்ட் அனலைசிஸ். இன்டர்னல் என்வைரன்மென்ட் அனலைசிஸ்ன்னு சொன்னா, உள்ளக சூழல் காரணிகள். அதாவது வந்து நிறுவனத்துல வந்து கட்டுப்படுத்த சூழல் காரணி. கட்டுப்படுத்தக்கூடியதா இருந்தா அத வந்து நாங்க உள்ளக சூழல் காரணி. அடுத்து அதத்தான் நாங்க இன்டர்னல் என்வைரன்மென்ட்ல்ன்னு சொல்றோம். இன்டர்னல் என்வைரன்மென்ட். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் என்வைரன்மென்ட் அனலைசிஸ். இதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் அதாவது போட்டிச் சூழல். அப்படி இல்லாட்டி நாங்க இண்டஸ்ட்ரி சந்தை சூழல்னு சொல்லி நாங்க அத இண்டஸ்ட்ரி. சரி, இண்டஸ்ட்ரிய வந்து நாங்க சந்தைன்னு சொல்றத விட
ஆ என்ன சொல்றது? அந்த துறை. அடுத்தது வந்து மேக்ரோ என்வைரன்மென்டல். இதத்தான் வந்து நாங்க பேரின பொருளாதார சூழல் காரணி. அப்ப முதலாவது பார்த்த இன்டர்னல் என்வைரன்மென்ட்ன்னு சொன்னா, அது வந்து நாங்க சொல்றது வந்து உள்ளகச் சூழல் காரணி. ஆனா இந்த மேக்ரோ என்வைரன்மென்ட் அப்படி இல்லாட்டி இந்த அண்ட் இண்டஸ்ட்ரி காம்படிட்டிவ் என்வைரன்மென்டலிசம்னு சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, அது வெளிப்புற சூழல் காரணி. சரியா? அப்ப இந்த 3 வகையான சூழல் காரணி தான் வந்து மெயினா என்ன சொல்லணும்னு சொன்னா அதாவது வந்து டிஃபரன்சியேஷன் கேட்டாலோ, பார்க்க சொன்னாலோ, நாங்க பார்க்க வேண்டிய சூழல் காரணிகள் தான் இது 3மே. சரியா? சரி. இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. சரி. இப்ப நாங்க இந்த இன்டர்னல் என்வைரன்மென்ட் மூலமா வந்து நாங்க என்னன்னா, பலம், பலவீனம் அதத்தான் நாங்க ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் என்வைரன்மென்ட் அனலைசிஸ். அதோட இந்த மேக்ரோ என்வைரன்மென்ட் அனலைசிஸ். இது 2லயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் த்ரெட்ஸ் சந்தர்ப்பம், சவால்கள வந்து தான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னு சொல்றாங்க. ஓகேயா? சரி. அடுத்தது நாங்க இன்னொரு விஷயத்துக்கு போவோம். பாருங்க நோபலா வந்து இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோன்னு சொல்லி 2 சூழல் காரணி இருக்கு. அதுக்குள்ள தான் வந்து இந்த ஜெனரல் என்வைரன்மென்ட், இண்டஸ்ட்ரியல் என்வைரன்மென்ட் அண்ட் காம்படிட்டர் என்வைரன்மென்ட் சொல்லி நம்ம சொல்றாங்க. அதாவது இந்த மேக்ரோக்குள்ள வர நார்மலாவே வந்து சூழல் வந்து உள்ளக, வெளியக. அதுதான் மைக்ரோ அண்ட் மேக்ரோ. சிற்றன் சூழல், பேரினச் சூழல் சாரி. அப்ப இந்த மேக்ரோக்குள்ள வர இதான் வந்து பாருங்க ஜெனரல் என்வைரன்மென்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி என்வைரன்மென்ட். சரியா? அதாவது வந்து நார்மலா வந்து நாங்க ஜெனரல் என்வைரன்மென்ட் தான் வந்து அந்த பெஸ்டல்ன்னு சொல்லி அந்த என்னது அரசியல் சூழல், சட்ட சூழல், சமூக கலாச்சார சூழல், தொழில்நுட்ப சூழல், அந்த மாதிரியான சூழல் காரணிகள் எல்லாமே. ஓகேயா? அடுத்தது வந்து பாருங்க, இந்த ஓகே. சரி. அடுத்தது வந்து பாருங்க, இந்த எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட் அதாவது வெளிய சூழல வந்து நாங்க எடுக்கக்குள்ள வந்து, இந்த மேக்ரோ அதாவது மேக்ரோ என்வைரன்மென்ட் அண்ட் நேஷனல வந்து நாங்க சொல்றது வந்து ஜெனரல் என்வைரன்மென்ட்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? அது இல்லாம நாங்க இந்த இம்மீடியேட் என்வைரன்மென்ட் அதத்தான் நாங்க டாஸ்க் என்வைரன்மென்ட் அதாவது வேலைச் சூழல்ன்னு சொல்லி சொல்றோம். ஒரு வணிக நிறுவனத்த எடுத்துக்கொண்ட நாங்க சூழல வந்து 2ஆ பிரிக்கக்குள்ள பேரினச் சூழல், சிற்றினச் சூழல், அப்படி இல்லாட்டி உள்ளகச் சூழல், வெளியகச் சூழல். ஸோ அப்படி பிரிப்போம். அப்படி பிரிக்கும் பொழுது வந்து கண்டிப்பா வந்து இந்த வேலை சூழல்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த அதுக்குள்ள சூழல் காரணிகளுக்குள்ள உள்ளடக்கப்படுது. சரியா? ஓகே. நாங்க இப்ப அடுத்ததுக்கு போவோம். அதுல அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, பாருங்க. ஹவ் சச் இன்ஃபர்மேஷன் அண்ட் பி யூஸ்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ஸ்டடி. அப்ப இத வச்சு கொண்டு வந்து அதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணி சரி. இப்ப என்னது? ஹவ் திஸ் இன்ஃபர்மேஷன் யூசேஜ் ஸ்ட்ராடஜிக்னா வந்து ஃபார்முலேஷன் ஸ்ட்ராடஜி. அதாவது வந்து ஒரு தந்திரோபாயத்த வந்து முதல்ல வந்து நாங்க உருவாக்குறது. அததான் ஃபார்முலேஷன் ஸ்ட்ராடஜின்னு சொல்லி நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். அதாவது இடர் முகாமைத்துவம்னு சொல்லி நாங்க அத சொல்லுவோம். அடுத்தது வந்து அலைன் த ரிசோர்ஸஸ். என்னது? அலைனிங் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து வளங்கள வந்து நாங்க ஒதுக்கீடு செய்றது. வளங்கள வந்து பகிர்ந்தளிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, நார்மலா இந்த கொஸ்டின்ல வந்து அதாவது இந்த கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க வந்து பாருங்க. த ஹவ் ஹவ் சச் இன்ஃபர்மேஷன் மே பி யூஸ்ட் பை தி ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ஆக்டிவிட்டீஸ். இப்ப இது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் விஷயத்துல வந்து செல்வாக்கு செலுத்தும். சரியா?
சரி. இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இந்த ஸ்ட்ராடஜிக் அதாவது வந்து இந்த ஸ்ட்ராடஜிக்ல வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் என்வாயர்ன்மென்ட் இருக்கக்குள்ள வந்து, நாங்க முதலாவது வந்து இந்த எக்ஸ்டர்னல் என்வாயர்ன்மென்ட்க்கு நாங்க என்ன பார்ப்போம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து பெஸ்டல்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. என்னது? பெஸ்டல்னு சொல்லி இருக்கு. அதாவது வந்து பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல், டெக்னாலஜி, என்வைரன்மென்டல் அண்ட் லீகல்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த விஷயம் இந்த இந்த காரணிகள் எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பேரின பொருளாதார சூழல் காரணி வந்து தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி சொல்லலாம். அதே போல வந்து அதே போல வந்து இந்த சிற்றினச் சூழல் இருக்கு தெரியுமா? இந்த சிற்றினச் சூழல் காரணிகளும் வந்து டைரக்ட்டா வந்து ஒரு வணிக நிறுவனத்த வந்து தாக்கம் செலுத்தும். அப்படி இல்லாட்டி பாதிக்கச் செய்யும்னு சொல்லி நான் சொல்ல முடியும். அடுத்து பாருங்க, டிஸ்கிரைப் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த குட் ஆப்ஜெக்ட். எக்ஸ்பிளைன் how the said features of objective support managers and strategy implementation and strategy evaluation. சரி. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம் வந்து ஒரு உற்பத்தியாளர்ல வந்து எவ்வாறு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதான் டிஸ்கிரைப் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த குட் ஆப்ஜெக்டிவ். எக்ஸ்பிளைன் ஹவ் தி said features of objective support managers in strategy implementation and strategy evaluation. சரியா? அதாவது வந்து ஒரு உத்திகள வந்து உருவாக்கி, சுற்றுச்சூழல் பகுப்பாய்வுல வந்து தகவல்கள வந்து மூலோபாய அதாவது வந்து தந்திரோபாயத்துக்கு வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, வெளிப்புற சூழல் வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் நிறுவனத்துல இருக்கிற பலம், பலவீனத்த வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னு சொல்லி சொல்றான். சரியா? அது மட்டும் இல்லாம வந்து இடர் மேலாண்மை. அதத்தான் நாங்க சொல்றது வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லி. சரியா? ஸோ அப்ப இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் வந்து எப்படி இது இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வெளிப்புற சூழல் காரணங்களுக்கு இந்த சாத்தியமான அந்த அபாயங்கள வந்து நிச்சயமற்ற தன்மையில் உள்ள அதத்தான் வந்து நாங்க வந்து வெளிப்புற சூழல் மூலமா வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த வெளி இந்த 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 வெளி இந்த மேலாண் 1 minute. அப்ப இங்க கேட்டிருக்க கொஸ்டின்ல வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டிஸ்கிரைப் த டிஃபரெண்ட் லெவல் எக்ஸ்டர்னல் என்வாயர்ன்மென்ட் அனாலிசிஸ். அப்ப எக்ஸ்டர்னல் என்வாயர்ன்மென்ட் அனாலிசிஸ் டிஃபரெண்ட் லெவல்னு சொன்னா, நாங்க இந்த ஜெனரல் என்வாயர்ன்மென்ட்ல இருக்கிற இந்த
என்னது இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட்டும் காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட் தான் நாங்கள் நார்மலாகவே சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த ஜென்ரல் என்வாயர்மெண்ட்குள்ளே இருக்கிறது வந்து நாங்கள் அந்த ஃபெஸ்டல் மூலமாக வந்து பார்த்துக்கொள்ள முடியும். இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட்னு சொல்லி சொல்றது வந்து அந்த இண்டஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட். அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நாங்கள் அப்பரல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா அது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் செக்டர் இண்டஸ்ட்ரி அப்போ அந்த இண்டஸ்ட்ரியை வந்து பேஸ் பண்ணி செய்கிற அனலைசஸ் தான். செட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தட் ஆர் டிரெக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அதாவது நிறுவனத்துக்கு வந்து நேரடியா தாக்கம் செலுத்துறது. இப்ப ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியை வந்து டிரெக்டா தாக்கம் செலுத்துற ஒரு டெக்னாலஜியும் வரலாம். அதே போல டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி வந்து அந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியை தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கும். இட் இஸ் அ காம்படிட்டிவ் ஆக்ஷன் அண்ட் த ரெஸ்பான்சஸ். காம்படிட்டிவ் ஆக்ஷன் அண்ட் ரெஸ்பான்சஸ்ன்னு சொல்லி சொன்னால் இப்போ பாருங்க இந்த இப்போ எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த COVID-19க்கு பிறகு வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி வந்து தாக்கம் செலுத்தி இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் எக்ஸாம், மீட்டிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது இந்த காம்படிட்டர் என்வாயர்மெண்ட். Competitor environment is focus on the each company against with from the directly competitor. இது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்ட சம்பத் பேங்க், கமர்ஷியல் பேங்க் அந்த மாதிரி டிரெக்ட்ல தாக்கம் செலுத்துது. பீப்பிள்ஸ் பேங்க் என்எஸ்பி, பீப்பிள்ஸ் பேங்க் என்டிபி அந்த மாதிரி. இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட் சொன்னா இப்போ இந்த பேங்க் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கணும். பேங்க் இண்டஸ்ட்ரியோட வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி தாக்கம் செலுத்தும். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியோட அந்த ஃபைனான்ஸ் அதாவது ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து தாக்கம் செலுத்துறது தான் நாங்கள் இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட் சொல்லி சொல்றோம். காம்படிட்டர் என்வாயர்மெண்ட் சொன்னா அந்த ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரியில இருக்க ஆர்கனைசேஷன்களுக்கு இடையில இருக்கிறது தான் இந்த காம்படிட்டர் என்வாயர்மெண்ட் சொல்லி சொல்லுவோம். சரியா? ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜென்ரல் என்வாயர்மெண்ட், இந்த இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட், காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட்னு சொல்லி சொல்றது எல்லாமே வந்து இங்கே இந்த மேக்ரோ ஜென்ரல் என்வாயர்மெண்ட்குள்ள வருது. அப்படி இல்லாட்டி இந்த மேக்ரோ என்வாயர்மெண்ட், நேஷனல் என்வாயர்மெண்ட். ஸோ இது 2யும் வந்து ஒன்றிணைக்கிறது வந்து இந்த நாங்கள் டாஸ்க் என்வாயர்மெண்ட்னு சொல்லி கூட நாங்கள் இதை சொல்லுவோம். குழம்பிக் கொள்ள வேணாம். எக்ஸ்டர்னல் அனலைசிஸ்னு சொல்லக்குள்ள வந்து இந்த மேக்ரோ என்வாயர்மெண்ட், நேஷனல் இது 2யும் சேர்த்து வரது தான் ஜென்ரல் என்வாயர்மெண்ட். இந்த மேக்ரோ என்வாயர்மெண்ட், நேஷனல் என்வாயர்மெண்ட்குள்ள இருக்கிறது வந்து இமீடியட்லி அதாவது இமீடியட் டாஸ்க் வேலை சூழல்னு கூட நாங்க இதை சொல்லுவோம். சரியா? ஓகே. இந்த இந்த இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட்ல வந்து தான் நாங்க படிக்க போற விஷயம் தான் இந்த இந்த இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்டல் அனலைசிஸ்ல இந்த மிச்சேல்னு சொல்றவர் வந்து இந்த ஃபோர்டஸ் அதாவது 5 ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். 5 ஃபோர்ஸஸ் மாடல். சரியா? அந்த இந்த அடுத்தது இந்த எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்னு சொல்லி இருக்குதானே இந்த ஜென்ரல் இண்டஸ்ட்ரி அதுல படிக்கிறது தான் நாங்க வந்து என்னதுன்னு சொன்னா இந்த ஃபெஸ்டல் கான்செப்ட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இந்த ஜென்ரல் என்வாயர்மெண்ட்குள்ள படிக்கிறது தான் என்னது ஃபெஸ்டல் பாருங்க பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியோ கல்ச்சர், டெக்னாலஜி அப்படி இல்லாட்டி ஃபெஸ்டல் டெமோகிராபிக், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சோசியோ கல்ச்சர், டெக்னாலஜிக்கல், குளோபல் அண்ட் பிசிக்கல். சரியா? ஸோ இதுகள் எல்லாமே வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஜென்ரல் என்வாயர்மெண்ட்குள்ள. அப்ப இந்த மைக்ரோ என்வாயர்மெண்ட்குள்ள என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுக்குள்ள தான் நாங்க அந்த ஸ்வெட் அனலைசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஸ்வெட் அனலைசிஸ். அப்ப ஸ்வெட் அனலைசிஸ்குள்ளனா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் த்ரெட்ஸ். அதுலயும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்டோட தொடர்பு படும். இன்டர்னல் என்வாயர்மெண்ட்குள்ள வர விஷயம் அப்ப என்னதுன்னு சொன்னா, அப்படி இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் வீக்னஸ். இந்த இன்டர்னல் என்வாயர்மெண்ட் வந்து நாங்க சொல்லுவோம் மைக்ரோ என்வாயர்மெண்ட்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்ட நாங்க பொதுவா வந்து ஜென்ரல் என்வாயர்மெண்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி மேக்ரோ என்வாயர்மெண்ட்னு கூட நாங்க சொல்லுவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இங்க வந்து இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க தானே? How such information may be used is strategy formulation strategy. அதாவது வந்து தந்திரோபாயத்துக்கோ அப்படி இல்லாட்டி தந்திரோபாயத்தை உருவாக்குறதுக்கோ வந்து இந்த தகவல்கள் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததுக்காக வந்து நாங்க இப்ப எனக்கு 10 மார்க்ஸ் தானே 2 அப்ப நாங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் குடுத்தா போதும். அப்ப பாருங்க அதுல தான் முதலாவது நாங்க பாயிண்ட்ஸ் குடுத்திருக்கோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா ரிஸ்க் மேனேஜ்மென்ட். அடுத்தது அலைன் த ரிசோர்ஸ். அடுத்தது ஃபார்முலேட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்லியிருப்போம். அப்ப இந்த தகவல்கள் வந்து அந்த உத்தியாளர்களால் அதாவது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்க வந்து எப்படி அவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த ஃபார்முலேஷன் ஸ்ட்ராட்டஜில வந்து தான் என்ன சொல்றோம்னு சொன்னா, சுற்றுச்சூழல் பகுப்பாய்வுல இருந்து தகவல்கள வந்து நாங்க பெற்றுக்கொண்டு, வெளிப்புற சூழல்ல இருக்க வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள வந்து அடையாளம் காண்றோம். அது மட்டும் இல்லாம நிறுவனத்துல இருக்க இந்த பலவீனங்கள வந்து அடையாளம் காணவும் உதவுது.
சரியா? இந்த வாய்ப்புகள பயன்படுத்திக் கொண்டு எப்படி நாங்க அச்சுறுத்தல்கள வந்து ஃபேஸ் பண்ணிக் கொள்றது? பலத்த நாங்க எப்படி பயன்படுத்திக் கொள்றது? பலவீனத்த எப்படி செஞ்சு கொள்றது எல்லாமே இந்த ஃபார்முலேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி மூலமா வந்து அடையாளம் காண முடியும். ஹவ் டூ இன்ஃபர்மேஷன் இஸ் த யூஸ் பை த ஸ்ட்ராட்டஜி. கொஸ்டின்ஸ் வந்து ஆன்ஸர் எழுதக்குள்ள இப்படி பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் ஒண்ணு போட்டு எழுதுங்க. அப்ப தெளிவா இருக்கும். இப்ப இது வந்து 2 கொஸ்டின் தானே. அப்ப இந்த 2 கொஸ்டின்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க. இப்ப 1வது கொஸ்டினுக்கு வந்து இன் அ என்வைரன்மென்ட்கள் என்னென்னதுன்னு சொல்லி நீங்க எழுதுறீங்க. அடுத்தது வந்து ஹவ் த இன்ஃபர்மேஷன் யூஸ்ட் பை தி ஸ்டடி. இது 2வதுக்கான ஆன்சர். 2வது கொஸ்டின்ல 2வதுக்கான ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இத நாங்க இடர் முகாமைத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த சுற்றுச்சூழல் வந்து அடையாளம் கண்டுகொண்டு அதுல இருக்க அபாயங்கள், நிச்சயமற்ற தன்மைகள வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதன் மூலமா அதுக்கு அமைஞ்சு வந்து நாங்க என்ன செய்வோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிங்கள வந்து உருவாக்கிக் கொள்ளலாம். இப்ப இந்த ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது நிறுவனம் வந்து அதுக்கு ஆல்ரெடி தயாரா இருக்கும். இப்ப எங்களுக்கு COVID-19 பத்தி தெரியும். இனி ஒரு COVID-19 வந்தா என்ன எப்படி நாங்க எங்களோட ஆர்கனைசேஷன கொண்டு போகணும்னு தெரியும். அடுத்தது இல்லாம அப்ப அடுத்தது ஏதாவது எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா, இப்ப நாங்க இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் மூலமா வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துல வந்து பாதிப்பு ஏற்படாத மாரி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது அலைனிங் ரிசோர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, வளங்கள வந்து சீரமைக்கிறது. வளங்கள வந்து அப்படி இல்லாட்டி நாங்க முகாமை செய்றேன்னு சொல்லி சொன்னோம். இந்த வெளிப்புற சூழல வந்து புரிஞ்சு கொள்றது மூலமா வந்து நாங்க வளங்கள வந்து திறம்பட ஒதுக்கலாம்ன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க கவர்ன்மென்ட் செக்டர் இப்ப என்ன சொல்லுது? பிரைவேட் கவர்ன்மென்ட்ல அரசியல் சூழல், பொருளியல் சூழல் என்ன சொல்லுது? சட்டச்சூழல் எப்படி இருக்கு? ஸோ இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க பயன்படுத்திக் கொண்டு, இப்ப நாங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு? இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கு? இப்ப கண்ட்ரில வந்து எக்கனாமிக் குரோத் எப்படி இருக்கு? இதுகள் எல்லாமே தெரிஞ்சு கொண்டு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்ப நீங்க அதுக்கான வளத்த வந்து ஒதுக்கீடு செய்ய முடியும். இப்ப எம்ப்ளாயி வந்து நீங்க புதுசா ஒரு உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு எடுக்கணும்னா, நீங்க பார்ப்பீங்க. ஓகே எம்ப்ளாயில இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? இந்த எம்ப்ளாயி அந்த மாதிரியான விஷயங்கள வந்து அது அலைனிங் ரிசோர்ஸ் அதாவது வளங்கள வந்து நீங்க ஒதுக்கிக் கொள்றதுன்னு கூட நாங்க இத சொல்லுவோம். அடுத்த விஷயத்துக்கு போவோம். Describe the key features of the good objective. Explain how the side features of objective support managers in strategy implementation and strategy evaluation. Implementation என்னது? அத வந்து நடைமுறைப்படுத்துறது மற்றும் மதிப்பீடு செய்றதுக்கு வந்து இந்த நோக்கங்கள் வந்து எவ்வாறு அந்த நோக்கங்கள் வந்து இப்படி மேனேஜர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி மற்றும் அத மதிப்பீடு செய்றதுக்கு வந்து இந்த நோக்கங்களோட வந்து பண்புகள் வந்து எவ்வாறு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் எக்ஸ்பிளைன் அவுட் சைட் ஃபீச்சர்ஸ் இந்த நோக்கத்தின் பண்புகள், ஆப்ஜெக்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது மேனேஜருக்கு இந்த தந்திரோபாயங்கள வந்து உருவாக்குறது மற்றும் அத மதிப்பீடு செய்றதுக்குன்னு கேட்குறாங்க. அது இல்லாம ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. டிஸ்கிரைப் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த குட் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப முதலாவது குட் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்லக்குள்ளயே வந்து எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன படிச்சிருப்போம்னு சொன்னா, ஸ்மார்ட்ன்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருப்போம். என்னது? ஸ்மார்ட்ன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்மார்ட்ன்னு சொல்லி சொன்னா என்னது? அதாவது வந்து ஸ்மார்ட்ன்னு சொன்னா நோக்கங்கள்னு சொன்னா என்னது? இது வந்து குறுங்காலத்துல அடைஞ்சு கொள்ள எதிர்பார்க்கிறத தான் நாங்க நோக்கங்கள். ஷார்ட் டெர்ம்ல வந்து நாங்க அடைஞ்சு கொள்றது. இது வந்து டைமிங்கோட வந்து நாங்க மெஷர் பண்ணி கொள்ள முடியும்னு சொல்லி அப்ப இந்த ஸ்மார்ட்குள்ள வந்து எத்தன விஷயம் இருக்கு? 5 விஷயம் இருக்கு. ஸ்மார்ட்குள்ள எத்தன விஷயம் இருக்கு? 5 விஷயம் இருக்கு. ம். ஓகே பாருங்க. ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள் அண்ட் ரியலிஸ்டிக் அண்ட் அதர் டைமிங். அப்ப நாங்க முதலாவது வந்து ஸ்பெசிபிக்னா என்னது? குறிப்பானதா இருக்கும். மெஷரபிள்னா அளவிடக்கூடியதா இருக்கணும். அடுத்தது அச்சீவபிள் அண்ட் ஆக்ஷன் பேஸ்டுன்னு சொல்லி கூட நாங்க சொல்லலாம். அப்படி இல்லாட்டி எக்ஸிபிள்னு கூட நாங்க சொல்லலாம். இதத்தான் அடைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குது. ரியலிஸ்டிக் அண்ட் ரிலவன்ட் அப்படி இல்லாட்டி ரேஷனல்னு கூட நாங்க சொல்லுவோம். இது உண்மை நிலை கொண்டதா இருக்கும். அடுத்தது வந்து டைம் பவுண்டட்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி டைம்லி குறித்த காலவரையை கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த ஒப்ஜெக்டிவ்ல வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒப்ஜெக்டிவ் வந்து தயாரிக்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த ஒப்ஜெக்டிவ் வந்து என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா, நான் இது ஆல்ரெடி கதைச்ச விஷயங்கள் தான். குறிப்பானதா இருக்கணும். இப்ப எத நோக்கி நீங்க நோக்கம்னு இப்ப உங்களோட நிறுவனம் வந்து முன்னிலையில இருக்கணும்னு சொல்லி சொன்னா, எதிர்காலத்துல வந்து அப்ப அந்த நிறுவனத்தோட தொடர்புடையதா தான் அந்த குறிப்பானதா தான் இருக்கணும். மெஷரபிள் பண்ணிக்கொள்ளணும். ஓகே. நீங்க சொல்றீங்க
இந்த வருஷத்துல வந்து இந்த நிறுவனத்துல சந்தை பங்கு 10% 15% உயரணும். அப்போ நீங்க அங்க மெஷர் பண்ணி கொள்றீங்க. அடுத்தது அடைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கலாம். அதாவது வந்து இப்போ ஒரு நிறுவனத்தின் மார்க்கெட் ஷேர் வந்து 10ல இருந்தா நீங்க ஒரேடியா 90, 100க்கு போகலே 10% 15% தான். அப்ப உங்களுக்கு அதெல்லாம் அடைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது உண்மை நிலை ரியலிஸ்டிக்கா இருக்கணும். இப்ப நீங்க இந்த உங்களோட ஆர்கனைசேஷன் வந்து சந்தை பரவ 10ல இருந்து 15. ஓகே. அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயம். அப்படி இல்லாம உங்களோட ஆர்கனைசேஷன வந்து நீங்க செய்றது ஒரு சாதாரண ஆர்கனைசேஷன். நீங்க அது சொல்லையிலாதே வந்து என்ன சொல்றது? ஆர்கனைசேஷன் இப்ப நான் வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு வந்து என் ஆப்ஜெக்டிவ் வந்து வெளிநாட்டுல வந்து பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வரேன்னு சொன்னா, அது வந்து இப்ப இந்த ஸ்ரீலங்கால இருக்க ஆர்கனைசேஷன் எல்லாம் குளோஸ் பண்ணிட்டு, அது நடக்கிற காரியமா? உண்மை நிலை கொண்டதா இருக்குமா? இருக்காது. நீங்க வெளிநாட்டுல ஒரு பிசினஸ் செய்யலாம். அதுக்குன்னு ஸ்ரீலங்கால இருக்க எல்லா பிசினஸையும் மூடிட்டு தான் செய்யணும்னு சொல்லி இல்ல. அடுத்தது வந்து ஒரு டைமிங் இருக்கணும். ஓகே. நீங்க இந்த 1 இயர்க்குள்ள தான் சொல்றீங்க வந்து நீங்க நல்ல ஒரு அச்சீவ்மென்ட்க்கு வரணும்னு சொல்லி. அதத்தான் அங்கன சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்மார்ட்ன்னு சொல்ற விஷயத்துல. சரியா? அடுத்தது வந்து இங்க என்ன சொல்றாங்க வந்து வந்து இந்த கீ ஃபீச்சர்ஸ் அதாவது இந்த ஸ்மார்ட் வந்து முக்கியத்துவம் வந்து எப்படி இருக்கு? சரியா? இந்த குறிக்கோள்களோட விவரக்குறிப்புன்னு சொல்லி சொன்னோம். அதாவது வந்து நிறுவனம் வந்து எத அடையணும்? என்பது வந்து தெளிவா முகாமையாளருக்கு வந்து புரிஞ்சு கொள்ள உதவுறது தான் வந்து இந்த நாங்க ஸ்மார்ட்ன்னு சொல்றோம். இந்த ஒப்ஜெக்டிவ்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? அப்ப இதுல வந்து 5 விஷயம் இருக்கு தானே? அப்ப அந்த 5 விஷயத்தையும் வந்து பார்ப்போம். எப்படி எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. முதலாவது வந்து ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது வந்து நாங்க இங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து நிறுவனம் வந்து எத அடையணும்? ம் அப் முகாமையாளருக்கு தெளிவா புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து இத உருவாக்குறது தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி சொல்றது. மெஷரபிள் ஆப்ஜெக்டிவ் ப்ரொவைட். அப்ப மெஷரபிள் என்ன சொல்லலாம்? அளவிடக்கூடியதுன்னு சொல்லி சொன்னா, முன்னேற்றத்த வந்து மதிப்பீட்டு வந்து அத அளவிடக்கூடியதா இருக்கணும். அதுதான் இப்ப பாருங்க உங்களோட ஒவ்வொரு கம்பெனில வந்து KPIன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த KPI உங்களுக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இத வந்து மெஷர் பண்றது. KPIன்னு சொல்றது வந்து ஒரு மெஷர்மென்ட் ஒரு நிறுவனத்துல. அப்ப எங்களுக்கு அளந்து கொள்ள முடியும். ஓகே நாங்க வந்து இவ்வளவுத்துக்கு தான் வரணும். நாங்க இவ்வளவு இப்ப எங்கிட்ட இருக்கு KPIன்னு சொல்லி. சரியா? அது உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு இதத்தான் நாங்க சொல்றது வந்து இந்த KPIன்னு சொல்லி சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க. அ அதாவது வந்து இது வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ ஒரு வெஹிக்கிளுக்கு இந்த நிறுவனம் வந்து எதிர்பார்க்கிற பிரீமியம் வந்து ரூ. 33,000. ஆனா உங்களோட கரண்ட் பிரீமியம் வந்து எவ்வளவு இருக்கு? ரூ. 35,000. அதே மாரி இந்த மோட்டார் சைக்கிள்ன்னு சொல்றதுக்கு வந்து எதிர்பார்க்கிற பிரீமியம் வந்து ரூ. 7,800. ஆனா உண்மையான பிரீமியம் வந்து 8,000. அப்ப இந்த KPI இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப இதத்தான் மெஷர் பண்றதுன்னு சொல்லி சொல்றது. நீங்க எதிர்பார்க்கிறீங்க, உங்களோட மோட்டார் சைக்கிளோட வந்து பெறுமதி வந்து 7,800க்கு வந்து குறைச்சுக்கொள்ள எதிர்பார்க்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட KPI அதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ன்னு சொல்லி சொல்ற விஷயங்கள். சரியா? ஸோ அதத்தான் அங்கன அ அ அடுத்த அந்த விஷயத்துல சொல்லி இருக்கிறாங்க. சரி. அடுத்ததுக்கு நாம சரி. அடுத்தது பாருங்க ரியலிஸ்டிக் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ். அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ரியல்சி ஆப்ஜெக்ட் செட் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த நடைமுறையை வந்து உருவாக்குறதுக்கு அடித்தளத்த வந்து அதாவது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ வந்து உருவாக்குறதுக்கான அடித்தளத்த வந்து இது உருவாக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. டைம் பவுண்ட் அதாவது வந்து ஒரு
என்ன சொல்ற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. நான் இந்த டைம் பீரியட்குள்ள இந்த எண்டுக்குள்ள நான் இந்த விஷயத்த வந்து முடிக்கணும்னு சொல்ற விஷயங்கள். ஸோ இதத்தான் வந்து நாங்க ஸ்மார்ட்ல வந்து எங்களோட பண்புகள்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதுதான் எக்ஸ்பிளைன் the features of objective support managers. Explain how the said features of objective support manager strategy implementation strategy evaluation சொல்லி சொல்றது. அடுத்தது பாருங்க. Team describe the term core competencies with the example from the telecommunication industry in Sri Lanka. How can the core competency of the organization exchange over time? இப்போ எக்ஸ்ட்ரீம்னு சொல்லி சொன்னா இந்த கோ கம்பெனிஸ் வந்து அழிவடைஞ்சு கொண்டு பாருங்கன்னா புது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரீம்ட். அப்போ ஒரு எப்படி அழிவடைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நான் கோ கம்பெனிசின்னு சொல்லி சொன்னா நாங்க என்னதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதாவது வந்து கோ-கம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு நிறுவனத்துக்கிட்ட மட்டும் தனித்து காணப்படுகின்ற பண்பத்தான் வந்து நாங்க கோ-கம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லி நாம நார்மலாவே சொல்லுவோம். அதாவது வந்து அது பாருங்க. யுனிக் கேப்பபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கிவ் த கம்பெனி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எனேபிள் டு த அவுட்ஃபார்ம் ஆஃப் த காம்படிஷன். அப்ப அதாவது வந்து இந்த கோ கம்பெனின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க? ஒரு நிறுவனம் வந்து தன்னிட்டு காணப்படுகின்ற தனிப்பட்ட பண்புகள், தனிப்பட்ட திறன்களை தான் வந்து நாங்க கோ கம்பெனின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இது வந்து ஒரு நிறுவனத்தின் வந்து போட்டி நன்மையா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நிறுவனத்தின் வந்து போட்டி நன்மையா இருக்கும். இது வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு தனித்துவமான மதிப்பை வழங்குறது மட்டும் இல்லாம, நிறுவனத்துக்கு வந்து ஒரு நிலையான போட்டி நன்மையை உருவாக்குது. இப்போ உங்களுக்குன்னு வந்து நல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கில் இருக்க எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்குன்னு ஒரு இன்னோவேஷனான ஒரு ப்ரொடக்ஷன் ஒண்ணு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் பேஸ் ஸ்ட்ரென்த் ஒண்ணு இருக்காங்க. அதுதான் உங்களோட கம்பரன்சியா இருக்கும். இந்த கம்பரன்சி மூலமா வந்து என்ன நடக்குன்னு சொன்னா, வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு தனித்துவமான மதிப்பு. அதாவது இப்போ கஸ்டமருக்குன்னு சொல்லி ஒரு லோயல் ஒண்ணு குடுப்பாங்க. ஓகே. அந்த நிறுவனம் வந்து இப்ப சம்பத் பேங்க்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே. இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கு சம்பத் பேங்க். அப்ப அதுல இருக்க கஸ்டமர் வந்து எப்படி இருக்கும்? ஒரு வேல்யூபிளான கஸ்டமரா தான் இருப்பான்னு சொல்லி நாங்க அப்ப வாடிக்கையாளருக்கு ஒரு தனித்துவமான மதிப்பை வழங்க ஒரு அந்த ஓகே சம்பத் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் வச்சுக் கொள்றது வந்து அது ஒரு மதிப்பு தன்மையை வழங்கும். அதத்தான் சொல்றாங்க. இது வந்து நிறுவனத்துக்கு வந்து நிலையான போட்டி. அதாவது ஒரு சஸ்டெய்னபிள் வந்து ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜா தான் இருக்கும். அப்போ ஒரு நிறுவனத்துல வந்து தயாரிப்புகள் வந்து வாடிக்கையாளருக்கு வழங்குற நன்மைகள்ல வந்து தான் முக்கிய திறன்னு சொல்லி நாங்க நார்மலா சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கம்பனன்சி மூலமா வந்து இந்த போட்டியாளர்கள் வந்து அத ஃபாலோ பண்றது, அதாவது வந்து அத வந்து பேஸ் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறது, அது எல்லாமே வந்து கஷ்டமா இருக்கும். சரியா? அப்ப முக்கியமான திறன்களை புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து நிறுவனங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அவற்றை வந்து வேறுபடுத்தும். அதாவது வந்து என்ன சொல்றது? பல்வேறுபட்ட வித்தியாசங்கள வந்து அது கேப்சர் பண்ணி ஹைலைட் ஆகும் அந்த இண்டஸ்ட்ரியில. சரியா? அடுத்தது வந்து அதாவது ஒவ்வொரு நிறுவனம் வந்து இந்த ஸ்ட்ராடஜிக்ஸ வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, முக்கியமா இந்த அதாவது காம்படென்சிஸ் வந்து கண்டிப்பா ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு நிறுவனம் வந்து தனித்துவமான பலன் அல்லது திறன்கள் மூலம்ன்ற நன்மையத்தான் வந்து நாங்க காம்படென்ட்ன்னு சொல்லி சொல்றோம். இது வந்து போட்டியாளர்களுடன் போட்டி போடுறதுக்கு மட்டும் இல்லாம, வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த மதிப்பையும் வழங்க உதவுது. இந்த மாதிரியான திறன்கள் வந்து அதாவது வந்து இந்த மாதிரியான திறன்கள் வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா, நாலேட்ஜ், அ டெக்னாலஜிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள நாங்க சொல்லலாம். ஸோ இதுகள் வந்து தான் வந்து போக அட்வான்ஸா வந்து கொண்டு இருக்கு. சரியா? அப்போ உதாரணத்துக்கு வந்தீங்கன்னா, கம்பெனிட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, அந்த விஷயங்கள வந்து நாங்க சொல்லலாம். சரியா? ஸோ அப்ப இங்க வந்து வேற என்ன சொல்லலாம்னு சொன்னா, இங்க வந்து என்ன சொல்றாங்க? டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி தானே. அப்ப டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு இருக்கு என்னென்ன டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கு? டயலாக், மொபிட்டெல், அச்சன், ஏர்டெல். அப்ப இந்த இதுகள் எல்லாமே வந்து பாருங்க, இப்ப நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொண்டா எஸ்எல்டி ஃபைபர் மொபிட்டலால கொண்டு வரப்பட்டது. டயலாக் மொபிட்டல் எஸ்எல்டி.
எஸ்எல்டியால வந்து எஸ்எல்டி மற்றும் மொபிட்டல் நிறுவனத்தால வந்து கொண்டு வரப்பட்டது பைப்பர். அடுத்து பாருங்க டெக்னாலஜி இன்னோவேஷன் அதாவது வந்து தொழில்நுட்ப புத்துருவாக்கம் அப்படியே புதுமையாக்கம்னு சொல்லி சொல்லுவோம். 5G நெட்வொர்க். இப்ப டயலாக்ல வந்து 5G 2Gல இருந்து 2G, 3G, 4G இப்ப 5G லெவலுக்கு வந்துட்டாங்க. இதுதான் வந்து அந்த கோ கம்பனன்சியா இருக்கும். சேவிஸ் இன்டகிரேஷன். சேவிஸ் இன்டகிரேஷன் சொல்ல இப்போ இப்ப இந்த பியோ டிவி வந்து ஃப்ரீயா குடுக்குற அதாவது என்ன சொல்றது? பியோ டிவி எக்ஸஸ வந்து ஃப்ரீயா பார்க்க குடுக்குறது. அந்த மாதிரியான விஷயங்கள். சரி. அடுத்தது டேட்டா செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி. இப்போ உங்களோட இப்போ நீங்க வந்து ஒரு டயலாக் சிம் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து அந்த டயலாக் கம்பெனிக்கு கால் பண்ணி உங்களோட நம்பர சொல்லிட்டு, நான் சொல்லுவேன் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தேவைன்னு சொல்லி. ஸோ அது வந்து அந்த நிறுவனம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்கள பாதுகாக்குதோ, எவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யும்ன்னு சொன்னா, என்ன சொல்றது? அந்த பாதுகாப்ப வழங்குதோ, அது வந்து அது கோ-கார்பனன்சியா இருக்கும் ஒரு நிறுவனத்துக்கு. அதுதான் டேட்டா செக்யூரிட்டி அண்ட் பிரைவசின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். நாங்க சொல்லுவாங்க அடிக்கடி, எங்க டேட்டாலாம் வந்து இதாகுது, மெயில் ஸ்பாம் வருது. ஸோ அதுகள் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து களவாடப்பட்ட தரவுகளா கூட இருக்கலாம். சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியம் இங்க. அடுத்தது வந்து பாருங்க பிராண்டிங். இப்ப எஸ்எல்டி மொபிட்டல்னா விகேஆ ஆல்வேஸ். டயலாக். ஸோ அவங்களோட ஒரு என்ன சொல்றது? அவங்களோட ஒரு இருக்கும். ஆ ஏர்டெல். ஸோ இவங்களுக்குன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு பிராண்டிங் இருக்கும். ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னா, கோ கம்பனேஷன் சொல்லி சொல்லுவோம். அதாவது தனித்துவமா அவங்களுக்கு மட்டும் இருக்க திறன்கள், பண்புகள வச்சுக்கொண்டு முன்னேறி கொண்டு போறது தான். ஸோ இத வந்து இன்னொரு நிறுவனம், இன்னொரு தனிப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து காப்பி பண்றதோ அப்படின்னு சொல்லி சொன்னா, என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அது வந்து அந்த நிறுவனம் காப்பி பண்றேன்னு சொன்னா, அதே பேஸ் பண்ணிக்கொண்டு அந்த நிறுவனமும் செய்யுது அப்படின்னு சொன்னா, அது கோ காம்படென்சியா ஆகாது. அது வந்து த்ரெஷோல்ட் காம்படென்சின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு ஒரு எதிர்பாராத அதாவது என்ன ஒரு போட்டி தன்மைய வந்து உருவாக்கும்னு சொல்லி சொல்லலாம். அதுதான் த்ரெஷோல்ட் காம்படிஷன் சொல்லி நாங்க காம்படிஷன்னு சொல்லி சொல்றது. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, இப்ப இங்க வந்து நான் ஏன் இந்த எஸ்எல்டி இந்த மொபிட்டல் டயலாக் இதுகள சொல்றேன்னு சொல்லி சொன்னா, உதாரணம் கேட்டிருக்காங்க. அந்த டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிய பேஸ் பண்ணி கொண்டு தான். ஓகேயா? ஓகே. அடுத்தது பாருங்க ஹவ் கேன் த கோ-கம்பனன்சி ஆஃப் த ஆர்கனைசேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ஓவர் டைம்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஓகே. ஏன்னா ஹவ் கேன் த கோ-கம்பனன்சி வந்து ஆர்கனைசேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ஓவர் டைம். அப்ப அதாவது வந்து இந்த அழிஞ்சு கொண்டு வர இந்த கோ-கம்பனன்ஷன் இன்னொருத்தர காப்பி பண்ண முடியுமா? இன்னொருத்தரால இமிட்டேட் பண்ண முடியும்ன்னு சொல்லி சொன்னா, அத நாங்க எப்படி வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அதுதான் வந்து நாங்க என்ன சொல்லுவோம்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அத வந்து நாங்க ஆ என்ன சொல்றது? அந்த ஹவ் கேன் த கோ-கம்பனன்சி ஆஃப் த ஆர்கனைசேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ஓவர் டைம். ஸோ அத வந்து எப்படி நாங்க கணக்கா மேனேஜ் பண்ணிக்கொள்றோம். ஸோ அத வந்து எப்படி நாங்க என்ன சொல்றது? வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை எப்படி பேணப்பட்டு அதாவது என்ன சொல்றது? கஸ்டமர்ஸ்ல ரிலேஷன்ஷிப் எப்படி? டெக்னாலஜி வந்து நாங்க நாலேட்ஜ் டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் எப்படி இருக்கு அதுல? பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் என்ன மாரி இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதுல நாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் அவங்களோட டேலண்டட் எப்படி என்ன மாரி? அடுத்தது வந்து என்னது ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட் எப்படி இருக்கு? டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா டெக்னிக் என்ன மாரியான இருக்கு? அடுத்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி எப்படி இருக்கு? அடுத்து இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க கன்சிடர் பண்ணக்குள்ள கோகோ பர்னிச்சர் ஆர்கனைசேஷன் வந்து என்ன கண்டிப்பா வந்து இன்னும் டெவலப் ஆக முடியும். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டெவலப் ஆக முடியும்னு சொல்லி சொல்லலாம். ஓகே.
சரி, அடுத்தது எக்ஸ்பிளைன் த கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த லேர்னிங் ஆர்கனைசேஷன். டிஸ்கிரைப் த ஹவ் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் கேன் இம்ப்ரூவ் த கம்பெனிஸ் யூனிக் செல்லிங் பொசிஷன் ஓவர் இன்டு த கம்பெடிட்டர் பை த டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு த லேர்னிங் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து ஒரு கற்றல் வட்டம்னா என்னதுன்னு கேட்குறாங்க. அந்த கற்றல் வட்டத்தை வந்து எப்படி வந்து விரிவுபடுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி லேர்னிங் ஆர்கனைசேஷன். சரியா? இப்ப நாங்க ஓகே. இப்ப இந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன் சொல்லி சொல்லக்குள்ள வந்து லேர்னிங் ஆர்கனைசேஷன் சொல்லக்குள்ள வந்து முதல்ல என்ன ஞாபகம் வச்சுக்கிடுங்க. லேர்னிங் ஆர்கனைசேஷன்னா என்னதுன்னு சொல்லி சொல்லணும். அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல வந்து தொடர்ச்சியா வந்து கன்டினியூஸ்லி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து கன்டினியூஸா வந்து அந்த நிறுவனம் வந்து லேர்னிங், அதாவது ஊழியர்களுக்கு ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குடுக்குறது, அவங்களுக்கான லேர்னிங் ஸ்கில்ஸ வந்து கூட்டுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து செய்றது வந்து தான் நாங்க லேர்னிங் இன் ஆர்கனைசேஷன். அது வந்து இப்ப ஆர்கனைசேஷன்ல கல்ச்சர பத்தி சொல்லிக் குடுக்குறது, ஆர்கனைசேஷன்ல ஜாப் ஃபங்ஷன்ஸ் என்ன மாரி இருக்கு. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏ டூ இசட் வந்து எப்படி எல்லாம் சொல்லிக் குடுக்கணும்னு சொல்றது தான் நாங்க லேர்னிங் ஆர்கனைசேஷன் சொல்றோம். அந்த நிறுவனத்துல இருக்க அந்த ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு ஃபங்ஷன வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு ப்ராடக்ட்ட வந்து எப்படி நாங்க ரியலிவேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, இந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன்ல வந்து என்னன்னா ஷேர்ட் விஷன். அதத்தான் வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, அந்த விஷன் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, நல்ல பரந்த தன்மை அடிப்படையில காணப்படணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் கேன் இம்ப்ரூவ் த காம்படிட்டிவ்னஸ் த ஓவர் காம்படிட்டர் பை த டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு த லேர்னிங் ஆர்கனைசேஷன். எப்படி நாங்க வந்து இத வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டா, முதலாவது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆ விஷன், அதாவது ஷேர்ட் விஷன். அதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, பொதுவா ஒரு நோக்கத்தையும், திசையையும் வந்து இது வழங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. வழங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து நிறுவனத்தின்ட வந்து இலக்குகள்லாம் வந்து சரியா சீரமைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் டயலாக்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது திறந்த தொடர்பு மற்றும் உரையாடல்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த நிறுவனங்கள்ல வந்து இப்ப இந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன்ல வந்து எல்லாரும் வந்து உரையாடல்கள் மேற்கொள்றது. அதாவது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கம்யூனிகேஷன் வந்து மெயின்டெயின் பண்றது. இதுகள் எல்லாமே வந்து இங்க மெயினா இந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன்ல இருக்கு. அடுத்தது வந்து ஆட்டோனமி. ஆட்டோனமின்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன பண்றதுன்னு சொன்னா, தன்னாட்சித்தன்மை. அதாவது வந்து இப்ப இந்த ஒரு முடிவுகள எடுக்கிறதுக்கு, தீர்மானங்கள எடுக்கிறதுக்கு, ஆபத்துகள கண்டறிஞ்சு அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, கன்டினியூஸ் லேர்னிங் அண்ட் டெவலப்மென்ட். அதாவது வந்து ஒரு தொடர்ச்சியா கற்றல் மற்றும் அந்த கற்றல வந்து விருத்தி செய்து கொள்ளுதல்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து பயிற்சி திட்டங்கள்ல வந்து முதலீடு செய்றது, அது இல்லாம ஸ்கில்ஸ வந்து நாங்க டெவலப்மென்ட் பண்றது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கண்டிப்பா வந்து நான் இந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து அங்கன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த ஒரு நிறுவனம் கற்றல் அமைப்பின் மூலமா எப்படி வந்து அந்த போட்டித்தன்மைய வந்து அதிகரிக்க முடியும், மேம்படுத்தலாம்ன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதாவது வந்து தொடர்ச்சியா கன்டினியூஸ்லி வந்து இம்ப்ரூவ்மென்ட் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நிறுவனத்தின்ட வந்து தொடர்ச்சியா முன்னேற்றத்துக்கு வந்து உறுதி பூண்டு இருக்கும். சரியா? அத மேம்படுத்துறதுக்கான பகுதிகள கண்டறிஞ்சு, தேவையான மாற்றத்த வந்து செய்றது மூலமா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதனுடைய செயல்முறைகள் மற்றும் செயற்பாடுகள் வந்து சிறந்து விளங்கும்னு சொல்லி சொல்லலாம். சரியா?
அடுத்தது வந்து என்னதுன்னா, சேஞ்சிங் அதாவது வந்து அடாப்டபிலிட்டி டூ சேஞ்ச் அதாவது மாற்றத்திற்கேற்ப மாறக்கூடிய தன்மைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இந்த நிறுவனங்கள் வந்து வெளிப்புற சூழல்ல ஏற்படுற மாற்றங்கள் எவ்வாறு அந்த சிறப்பா செயல்படுது? ஸோ வெளிப்புற சூழல்ல வந்து ஏற்படுற தாக்கத்த அறிஞ்சு எப்படி முன்னெச்சரிக்கையா நடக்குது? சாதக பாத தன்மை இல்லாம எப்படி நடுநிலையா நிண்டு இருக்கிறது? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன் மூலமா வந்து கற்றுக்கொள்ளலான்னு சொல்லி சொல்லுது. சரி. அடுத்தது வந்து பாருங்க, அடாப்டிலிட்டி டூ சேஞ்ச் தானே. அடுத்தது வந்து மோட்டிவேட்டட் எம்ப்ளாயி பேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மோட்டிவேட்டட் எம்ப்ளாயி பேஸ்ன்னு சொல்லி சொன்னா, நார்மலா வந்து இப்போ ஊழியர்கள வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, அவங்கள வந்து மோட்டிவேட் வைக்கிறது. ஸோ அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறது. அந்த மாரியான விஷயங்கள். ஸோ இதுகள்ல எல்லாமே வந்து இந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன் மூலம் தான். ஸோ அவங்க வந்து தீர்மானம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து அக்கறை செலுத்துவாங்க. ஸோ இதுகள் தான் வந்து அங்கன மெயினா வந்து சொல்லணும். சரியா? அடுத்தது வந்து பாருங்க அவங்களோட தொழில் வளர்ச்சி வந்து அதிகரிக்கும். ஸோ அவங்களோட பங்களிப்பு வந்து கூடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஸோ இந்த லேர்னிங் அதாவது லேர்னிங் ஆர்கனைசேஷன்ல கிடைக்கக்கூடிய வந்து நாங்க பெனிஃபிட்ன்னு நாங்க சொல்லுவோம். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்த அடுத்த 2 கொஸ்டின் வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணுவோம் அடுத்த ரெக்கார்டிங்ல.